ஸோ இது நம்மளோட ஐ திங்க் 5th எபிசோட் நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டெர்ம் பண்ணியிருந்தோம், பீடியாட்ரிக்ஸ் பண்ணோம், ஓஜி பண்ணோம், அண்ட் ரேடியோ ஆன்காலஜி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு லைக் நம்மளோட ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வந்து மோஸ்ட்லி 2 திங்ஸ். ஒன்னு வந்து அனஸ்தீசியா கேட்டுட்டு இருந்தீங்க, இன்னொன்னு ஆர்த்தோ கேட்டுட்டு இருந்தீங்க. வி ஹவ் brought some 4 eminent specialist in the industry. ஸோ இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஷேர் பண்ண போறாங்க. ஸோ இதுல என்னென்ன மித்ஸ் இருக்கு, என்னென்னதெல்லாம் லைக் நம்ம தப்பா புரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பிரேக் பண்றதுக்கான இந்த செஷன் தான் இது. ஓகே, ஐ ஜஸ்ட் இன்ட்ரோ த பீப்புள் லைக் ஓவரால் வித் திஸ். ஸோ நம்ம கூட ஃபர்ஸ்ட் வந்து பிரவீன் சார் இருக்காங்க. ஸோ பிரவீன் சார் வந்து யூஜி வந்து திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல முடிச்சுட்டு, பிஜி வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல முடிச்சுட்டு, இப்போ அவங்க கரண்டா திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல சிஎம்ஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஆர்பி 2024ல என்ரோல் ஆகி உள்ள வந்திருக்காங்க. ஹாப்பி டு ஹேவ் யூ சார் இந்த செஷன். ஸோ வி ஹேவ் சஞ்சய் சார் வித் அஸ். ஸோ சஞ்சய் சார் வந்து யூஜி வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல முடிச்சுட்டு, பிஜி வந்து ஜிப்மர்ல பண்ணிட்டு, இப்போ சீனியர் ரெசிடென்ட்டா செகண்ட் இயர் இன் ஜிப்மர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி டு ஹேவ் யூ சார். ஹலோ சார். ஹலோ சார். எஸ், அண்ட் வி ஹேவ் ஹரி சார் வித் அஸ். ஸோ ஹரி சார் வந்து யூஜி வந்து மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில முடிச்சுட்டு, பிஜி வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல பண்ணிட்டு, இப்போ சார் வந்து சர்வீஸ்ல இருக்காங்க. 2025ல எம்ஆர்பில எழுதி கிளியர் பண்ணி சர்வீஸ்ல இருக்காங்க. ஹாப்பி டு ஹேவ் யூ சார். ஹாய். அண்ட் வி ஹேவ் அபிநயா மேம் வித் அஸ். ஸோ அபிநயா மேம் வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல யூஜி பண்ணிட்டு, எம்எம்சில பிஜி பண்ணிட்டு, அண்ட் இப்போ 3 இயர்ஸ் சர்வீஸ்ல இருந்துட்டு, இப்போ அவங்களோட பிஜியோட ஃபைனல் இயர்ல இருக்காங்க. ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல்சோ மேம். ஹலோ சார். ஹலோ மேம். எஸ், ஓகே. ஸோ லெட் மீ நாட் டேக் so much time. ஸோ டைரக்டா நான் ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் டு த ஸ்பெஷலிஸ்ட் ரைட் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப லைட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ ஏன் ஆர்த்தோ? தேர் ஆர் சோ மெனி ஸ்பெஷாலிட்டிஸ். ஆர்த்தோ எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஸோ இட் கேன் பி எனி திங். லைக் நான் வந்து வேற ஒன்று நினைச்சு படிச்சேன், பட் ஆனா கடைசியில இது எடுக்கலாம்னு மைண்ட் மாறிடுச்சு. வாட் எவர் இட் இஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸை ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் வித் ஹரிஹரன் சார். ஸோ அதுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன் சார். ஓகே சார். இப்போ எனக்கு வந்து பேசிக்காக வந்து மெடிசனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து சர்ஜிக்கல் ஃபீல்ட் தான். சர்ஜிக்கல்னு நம்ம பார்த்தா 2 தான். ஒன்று ஜென்ரல் சர்ஜரி, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ், இன்னொன்று இஎன்டி, ஆப்தால், இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு சர்ஜன், டு பி ஏ சர்ஜன். ஸோ வந்து சர்ஜனில் வந்து பார்த்தா ஆர்த்தோ ஏன் சூஸ் பண்ணோன்னா, ஆர்த்தோ ஒன்று வந்து என் பிரான்ச், இன்னொன்று வந்து கண்டாமினேட்டட். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ் உண்டு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இதே வந்து சர்ஜரியில் செப்டிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த கண்டாமினேட்டட் ஊண்டு அதெல்லாம் இருக்காது, செப்டிக் கேஸ்லாம் இருக்காது. இன்னொன்று எனக்கு வந்து இந்த ஃபார்மாலாம் சுத்தமாக வராது, ஃபார்மா மெடிசன்ஸ் இதெல்லாம் படிக்கிறது. ஸோ ஆர்த்தோவில் நம்ம போயிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும்தான். பெருசாக அந்த ஃபார்மா லெஸ் தான் படிக்கணும், பட் ரொம்ப ஃபியூ கொஞ்சமாக படித்தா கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இன்னொன்று சப்ஜெக்டும் அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. 1+1 2 அவ்வளோதான். ஆர்த்தோ பொறுத்தவரையில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸ்லாம் நிறையா நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த கால்குலேட் பண்ணுறது, மெடிசனில் கால்குலேட் பண்ணுவோம், டோஸ் எவ்வளோ போடணும், இதெல்லாம் ஆர்த்தோவில் கிடையாது. ஸ்கில்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா போதும். இன்னொன்று நான் அந்த டைமில் வந்து என்ன நினச்சேன்னா, மேலே நம்ம வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நமக்கு ஸ்கில்ஸ்க்கு ப்ளஸ் வந்து செட்டில் மற்றதுக்கு இது வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்டு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் நிறையா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்லாம் வந்துருச்சு. ஃபியூச்சரில் மேபி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். இந்த கிளாரிட்டி எப்போ சார் இருந்துச்சு? இது நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே இருந்துச்சா, இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துச்சா, இல்ல எப்போ நீங்க ஆர்த்தோன்னு ஃபைனலா இந்த கிளாரிட்டியோட சூஸ் பண்ணீங்க? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்டார்டிங் ஆக்சுவலாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் யூஜி அப்போவே எனக்கு சர்ஜன் தான் சார். எனக்கு வந்து மெடிசன் வராது, எனக்கு அப்போவே தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து மெடிசனில் வந்து சர்ஜரி ஆர்த்தோவான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் வந்து அனலைஸ் பண்ணது ஆர்த்தோ தான் எனக்கு செட் ஆகும், சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து ஆர்த்தோவில் என்ட்ரு ஆகிட்டேன் சார். மற்றபடி மெடிசனில் மற்றது எல்லாமே இருக்குது, டெர்ம் இதெல்லாம் மோர் அண்ட் மோர். நம்ம ஆர்த்தோவில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஃப்ராக்சரோட வராங்கன்னா நீங்கள் வந்து மறுநாளே அந்த பேஷண்ட் வந்து நடக்க வைக்கலாம். உங்களுக்கு இமீடியட்டாகவே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ மற்ற இதில் கிடைக்கும், பட் ஆனால் இமீடியட் ஒரு டே 2 டே 3ல நீங்கள் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடனே பேஷண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த பேஷண்ட் வந்து உங்கள் கூட ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ட்ராவல் ஆவாங்க. இப்போ வராங்கன்னா, ஒரு ட்ராமா பேஷண்ட் வராங்கன்னா, ஒரு இனிஷியலாக அவங்களுக்கு பிடிக்காதான்னு தெரியாது, பேஷண்ட்டுக்கு நம்மளை பிடிக்காம கூட இருக்கும். அந்த லாங் ஸ்டாண்டிங் டியூரேஷனில் இப்போ காலேஜ்லலாம் இருக்குன்னா, நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற டைம் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. உங்க கூட கொஞ்சம் நல்லா அட்டாச்சாவே இருப்பாங்க பேஷண்ட். அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே சார், இது என்னால ரிலேட் பண்ண முடியுது. நேற்று நாங்கள் ஆன்காலஜில பேசும்போது இதுதான். ஸோ எங்களுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு வி ஹவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். நாங்கள் ஓஜியில் பேசினதும் இதே தான். ஸோ அது இங்கே வந்து இது ஒரு பெரிய ரிலீஃப் சார். தேங்க்யூ ஃபார் த கிளாரிட்டி சார். ஸோ ஐ மூவ் ஆன் டு அபிநயா மேம்.
ஸோ வை ஆர்த்தோ அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எனக்கு புதுசு இல்லை. பிகாஸ் நான் படிச்ச அந்த 3 இயர்ஸுமே வந்துட்டு whoever sees me என்ன டிபார்ட்மெண்ட்ல யார் பார்த்தாலும் ஏமா ஆர்த்தோ எடுத்த அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இது ஆர்த்தோ இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் கிளாஸஸ் இன் மை செகண்ட் இயர் யூஜில. ஸோ அப்போ வந்து இட் வாஸ் ஒரு நாள் ஒரு ஓபியில் வந்துட்டு ஆர்த்தோ ஓபி யூஸ்வலாக யாருமே போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளினிக்கல்ஸ்ல. ஸோ அப்போ நாங்கள் ஒரு 4-5 people only were there. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வந்து he called us inside and he was like how to examine a knee joint. ஸோ ஒரு knee instability கேஸ்ல knee joint டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது ஆல் தி கிளினிக்கலி லாக்மேன் டெஸ்ட் மெக்முரே டெஸ்ட் ஸோ அது எல்லாமே அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் வெரி நைஸ். கிளினிக்கலா நம்மளால ஒரு விஷயத்த வந்து டயக்னோஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது. அண்ட் அப்போ அவர் வந்து ஆர்த்தோ அப்படின்னு பிரீஃப் பண்ணும்போது he said ஆர்த்தோ வந்துட்டு மெயின்லி ட்ராமா இல்லாம கோல்ட் கேசஸ்ல வந்துட்டு there will be like he just described it in 4-5 headings like tumor இருக்கும், infection இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைன் ஆர்த்ரோஸ்கோபி அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸோ அந்த மாதிரி he just classified it broadly, inflammatory conditions அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலா ஒரு ஓவர்வியூ வந்து எனக்கு அப்போ அவர் கொடுத்தது எனக்கு ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃப்ரம் தென் ஆன் நான் வந்து ரெகுலரா ஆர்த்தோ போஸ்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ வித் எண்ட் ஆஃப் தட் எனக்கு சப்ஜெக்ட் மேல ஐ காட் அன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுதான் பேசிக். ஸோ அதே மாதிரி ஐ ஹேட் ஃபியூ அசிஸ்டன்ட்ஸ் இன் Toothukudi who really motivated me, like who are very inspiring also in ortho. So at the end நான் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர்ல இருந்து ஐ ஸ்டார்டட் சேயிங் ஐம் கோயிங் டு டேக் ஆர்த்தோன்னு. ஸோ அப்போ சேம் எல்லாரும் வந்துட்டு ஏமா ஆர்த்தோ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், இட் இஸ் ஃபார் பாய்ஸ், அது ரொம்ப மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும், யோசிச்சு பண்ணு அப்படிலாம். ஸோ தென் அப்போ வந்துட்டு இல்ல ஆர்த்தோ சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு எல்சி அப்படின்னு சொல்லி இருந்தது தான். ஸோ ஃபைனல் இயர்ல வந்து அகேன் there was another assistant professor. He was the first person to tell me இல்லம்மா நீ எடுக்கலாம். He did his PG in Bangalore. So it's like ortho ஒன்னும் ஃபீமேல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. தெர் ஆர் பீப்புள் டூயிங். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் ராங், நீ கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி என்கரேஜ் மீ. ஸோ அதுல இருந்து தான் ஐ தாட் ஓகே இட் இஸ் நாட் சம்திங் இம்பாசிபிள், நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு ஐ வாஸ் வெரி கிளியர் ஆர்த்தோ தான் அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ்டா இருந்தேன். ஸோ மை மார்க்ஸ் அண்ட் மை கவுன்சிலிங் எல்லாமே ஐ சோஸ் ஒன்லி ஆர்த்தோ. ஸோ இட்ஸ் அ நைஸ் பெர்ஸ்பெக்டிவ் டு கெட் அகைன். நல்ல சார் சொன்னதுலேயும் நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. நீங்களுமே கிளாரிட்டியா யூ ஹேவ் டிசைடட் ப்ரீவியஸ்லி, இட்ஸ் நாட் லைக் லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஆர் எனிதிங். ஸோ இட்ஸ் ரைட் திங். தேங்க்யூ. ஐ வில் கோ டு பிரவீன் சார் நோ. சார் உங்களோட ரீசன் ஒய் ஆர்த்தோ சார்? ஆக்சுவலா நான் என்னோட சிஆர்ஐ பீரியட்ல வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு அசஸ் மோர் கேசஸ் ஆர்த்தோபெடிக்ஸ்ல தேன் ஜெனரல் சர்ஜரி. ஸோ ஜெனரல் சர்ஜரி வந்து லைக் நம்ம எல்லாமே பண்ணுவோம். பட் ஆர்த்தோல வந்து அந்த பேஷண்ட் ஹீல்ஸ் இம்மீடியட்லி. உடனே அவங்க வருவாங்க, ரொம்ப மோசமா வருவாங்க, they'll be brought in a stretcher. ஸோ அவங்க வந்து அடுத்த நாள் we are able to mobilize them. அதுதான் வந்து ஆர்த்தோட அந்த இதுவே. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அது ஒன்று. பிளஸ் ஐ காட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் த சப்ஜெக்ட். ரொம்ப நம்ம படிக்க தேவையில்லை, லைக் அதிகமா ரொம்ப கான்செப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான், ஃபார்முலா தான். நம்ம வந்து ஒரு ஃபைண்டிங் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபைண்டிங்கை வச்சு ஒரு 4 விஷயம் தான் இருக்க போகுது ஆர்த்தோல. ரொம்ப மெடிசன் அளவுக்கு ரொம்ப வாஸ்டான ஒரு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்க்கு நம்ம போகிற அளவுக்கு இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம். பிளஸ் ஸோ அங்க சிஆர்ஐல இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஜேஆரா வந்து எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணேன். அப்பவும் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து இட் காட் பிட் ஹை. ஸோ அது அப்படியே சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் 1 year டைம் எடுத்து ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட். ஆர்த்தோ தான் வேணும் அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் பிரேக் எடுத்து. ஸோ அதுதான் ரீசன் வந்து மெயினா இதுதான். ஸோ ஐ ஹேட் அ லாங் ஸ்டாண்டிங் லவ் ஃபார் ஆர்த்தோ. அதனாலதான். கிரேட் சார், கிரேட். சஞ்சய் சார் உங்களோட ஒப்பீனியன் சார், லைக் உங்களோட ரீசன்? என்னோடது ஆக்சுவலி சின்ன வயசுல ஸ்லாம் புக் எழுதுவோம்ல, ஸ்லாம் புக்ல வந்து வாட் ஐ வாண்ட் டு பிகம்னு. அப்ப எல்லாம் வந்து ஒரு 20% வந்து ஐ வாண்ட் டு பிகம் ஆஸ்ட்ரோனாட் எழுதுவோம். ஒரு 10% அப்ப இருந்த டைம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தோம். அந்த மீதி இருந்த 60 to 70% சயின்டிஸ்ட் அப்படி இருந்தோம். அந்த கேங்ல நான் ஒருத்தன். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து சயின்டிஸ்ட், ரொபாட்டிக்ஸ், இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தேன். சரி, இது 12th முடிஞ்சு இன்ஜினியரிங் போனதுல இந்த உலக சுழற்சியில எப்படியோ பை சான்ஸ் வந்து டாக்டர் ஆகிட்டோம். எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் போகும்போது மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் தாஞ்சூர் மெடிக்கல் காலேஜ் இருந்தேன் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல. செகண்ட் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணும்போது 12 days அப்புறம் தான் நான் செகண்ட் பேட்ச் போனோம்.
அந்த 12 டேஸ்ல டிசெக்ஷன் ஹால் தான் ஃபர்ஸ்ட் டே என்டர் ஆகிறோம். அங்க வந்து இந்த கையில வந்து ஆல்ரெடி டிசெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க, ஃபுல்லா ஓப்பன் பண்ணி வச்சு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்பதான் இதுதான் டிசெக்ஷன் ஹால், இதுதான் அனாட்டமி ஹால், ஓகே இதுதான் வந்து கெடாவர்ஸ், இதெல்லாம் கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் டே அப்பதான் போற எக்ஸ்போஷர் ஆகுது. போய் நிற்கும் போது சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது புதுசா நம்ம கை பார்த்ததுக்கும் நம்ம உள்ள அந்த ஒரு சிஸ்டமா பார்க்கும்போது ஃபுல்லா அந்த வயரிங் சிஸ்டம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அயன்மேன் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்களே, இந்த பாதி கை வந்து அப்படியே அந்த இங்க டெண்டான் இழுத்தா அப்படியே வயர் மூவ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் மூவ் ஆகுது. ஓகே நர்வ்ஸ் சிஸ்டம் இதே வரும்போது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிக் கொடுத்தது. மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது அதுதான், அனாட்டமி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது அதுதான். அப்போ ஆர்த்தோலாம் பெரிய ஐடியாலாம் இல்லை, ஆர்த்தோ இப்படிதான் இருக்குன்னு இல்லை. ஆனா அனாட்டமி நல்லா இருக்கு, ஓகே மெக்கானிக்ஸ்க்கு அது பயோ மெக்கானிக்ஸ் ரொம்ப கிக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இப்படியே போகும்போது தேர்ட் இயர்ல தான் ப்ராப்பர் ஆர்த்தோ எக்ஸ்போஷர் கிளினிக்ஸ்குள்ள. ஸோ அங்க போகும்போது அப்பதான் அந்த அந்த பிஜி கிளாஸஸ்லாம் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு கூல் அண்ட் சில்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா தான் அங்க ஒரு ஆர்த்தோ பிஜியா இருந்தார். அவர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு, ஒரு கெத்தா. ஒரு கிளாஸ் இருக்கும்போது அவர் என்ட்ரி ஒரு ஆரா சுத்தி இருக்கும். வராரு, கிளாஸ் எடுக்கிறாரு, அவரோட பிரசன்ட் பண்ண கேஸ் பிரசன்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து தேங்க் பண்ணிட்டு போறதுலாம் வந்து வாவ், அந்த வாவ் ஃபேக்டர் இருந்துச்சு. ஸோ இது ஓகே, இது ஆர்த்தோ நல்லா இருக்கே, இந்த தாட் இருந்துச்சு. அப்புறம் இன்டர்ன்ஷிப்ல போகும்போது தான் வாட் இஸ் ஆர்த்தோங்கிற எக்ஸ்போஷரும் அதிகமாச்சு. அந்த ரவுண்ட்ஸ் போறது, அந்த பேஷண்ட்ஸ் பாக்குறது, எக்ஸ்ரேஸ் பாக்குறது, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோட கன்சல்டன்ட் நாங்க இருக்கும்போது எங்களே இழுத்துட்டு போயிருவாங்க. ஃபுல்லா ரவுண்ட்ஸ்ல போகும்போது இந்த பேஷண்ட்ஸ் வாட் யூ திங்க், வாட் யூ சஸ்பெக்ட், நமக்கு அப்ப தெரியும் டக்குனு தான் இது ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்ரேல டிஃபரன்ஸ் இருக்கு, அப்போ பார்க்க தெரியும். ஆனா அதுல அந்த டீப்பா சொல்லி தரும் போது அதுல வந்து இதுதான் ஓகே, ஒரு பாடியோட பேஸ்மெண்ட் வந்து நம்ம செதுக்குறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ரவுண்ட்ஸ்ல அந்த கன்சல்டன்ட் ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மத்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இன்டர்ன்ஷிப்ல மத்த இதுல பார்த்துட்டு அவங்கள பார்க்கும்போது செம கூலா செம சில்லா அந்த 50+ இருப்பாங்க. ஆனா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்டாண்ட்ஸ்லாம், அவங்க ஸ்பைன் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து செம ஸ்ட்ரைட்டா ஒரு 20+ 30+ மாதிரி இருக்கும். அந்த வாக்கு, அவங்க அந்த இந்த கூலி ரிலீஸ் ஆன ரஜினி 74 தெரியுமா, அதெல்லாம் அவர் ஏஜ், அந்த ஸ்டாண்ட்ஸ் எப்படியோ அது மாதிரி இருந்துச்சு. என்னோட எல்லா கன்சல்டன்ட் ஒருத்தரும் கூட இல்லை, எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும். நமக்கு பிஜி லைஃப் ஹெக்டிக்கா தான் இருந்துச்சு. பிஜி லைஃப்லாம் என்னோட பிஜிலாம் வந்து அந்த ஸ்லாப் இருக்கும், அந்த டேபிள் இருக்கும், டேபிளே தூங்குவார். ஓட்டி முடிச்சுட்டு வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது பேஜ் ஓட்டி முடிச்சுட்டு வந்து டேபிளே தூங்குவாரு, நெக்ஸ்ட் டே அப்படியே ஒர்க் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹெக்டிக்கா இருந்துச்சு. ஆனா இது 3 இயர்ஸ் மட்டும்தான். கன்சல்ட் லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அது எனக்கு வந்து எனக்கு பர்சனலா ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி லைஃப் எனக்கு ஓகே. இந்த ரேடியாலஜியும் ஆர்த்தோவும் பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆர்த்தோ தான் நம்மளோட கப் ஆஃப் டீன்னு ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே சார், எப்படி இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கலோ இங்க உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷனா, ஒரு ஃபேசினேஷனா நீங்க ஆர்த்தோ எடுத்துருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த இன்சைட் சார். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்லோவா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போவோம். நீட் பிஜி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, எதை டார்கெட் பண்ணி திங்க் பண்ணீங்க பேசிக்லி? ஸோ அதுதான் மெயின் கொஸ்டின். அண்ட் அதோட சேர்த்து சொல்லும் போது உங்களோட எத்தனை காலேஜஸ் இருக்கும், ஒரு காலேஜஸ்ல எத்தனை சீட் இருக்கும், ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரீஃபிங் கொடுங்க. அகைன் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஹரிஹரன் சார். ஓகே, ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் சொன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி, லாங் ஜேர்னி, ஒரு 1 இயர் 2 இயர் அது மாதிரி ப்ரிப்பரேஷன். ஆர்த்தோன்றது ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ நீங்க ஒரு அப் டு ஒரு 5K இதுக்குள்ளே எடுத்தீங்கன்னா யூ கேன் சூஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்க கொடுக்கறத நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் ஹேண்ட்ஸ் கிடைக்கும், பெட்டர் ஸ்கில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், வித் குட் நாலேஜோட வெளில வரலாம். இதே அவங்க கொடுக்குற காலேஜை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்ற மாதிரி தான் சென்ட்ரல், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டாப்பா இருக்கிறது எம்எம்சி, ஸ்டான்லி, அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, மதுரை, தென் சேலம், இதெல்லாம் வந்து டாப் ப்ரையாரிட்டியில டாப்ல கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எங்க ஸ்டான்லிலாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து நல்லா இருக்கும், ட்ராமா நல்லா இருக்கும், பிளாஸ்டியும் நல்லா இருக்கும், ஸ்கோப்பி வந்து சில யூனிட்ல கிடையாது. அதே மாதிரி ஸ்பைனுக்கு நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எம்சி தான் போற மாதிரி இருக்கும். பீடியாட்ரிக்கும் நாங்கள் வந்து அந்த ஸ்பைன் யூனிட் எம்எம்சி தான் போற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். இன்னொன்று பிளாஸ்டிக் எங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் பிளாஸ்டிக் வந்து ஸ்டான்லியில தான் இருக்கு. ஸோ வந்து எல்லா விதமான கேஸும் ஆக்சுவலாக வந்து மற்ற காலேஜுக்கும் ஸ்டான்லிக்கு என்ன வித்தியாசம்னா, ட்ராமால வந்து நீங்க வந்து ட்ராமானா காம்பவுண்ட்னா ஓப்பன் இன்ஜுரி உண்ட்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம். இது வந்து ரொம்ப அதிக கேஸ் வந்து இங்க வரும். நீங்க வந்து இப்போ ஒரு அட்மிஷன் டேனா வீக்லி ஒன்ஸ் வரும். எங்களுக்கு 6 யூனிட் இருக்கு. ஸோ வந்து வீக்லி
ஒரு அட்மிஷன் டேல வரதுல ஏதாவது உங்களுக்கு வந்து வீக்லி காம்பவுண்ட் உண்டு அட்மிட் ஆகும். ஸோ வந்து நீங்க எமர்ஜென்சி நிறைய எடுக்கலாம். அதை வந்து கோர்ஸ் வந்து நீங்க வெளியில பிரைவேட்டா இன்கேஸ் நீங்க வெளியில வரீங்க, வெளியில ஒர்க் பண்ணும்போது நீங்க இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. நான் கத்துக்கிட்டது மெஜாரிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் உண்டு ரொம்ப எவ்வளவுதான் சிக்கா இருந்தாலும் அவன் வந்து பாலிட்ராமா இருந்தாலும் அட் த டைம்ல அவன் வந்து டெத் ஆகவே மாட்டான். கொஞ்சம் டைம் இழுத்துக்கிட்டே போகும். நம்ம வந்து அதுக்கு தெரியும் எந்த பேஷண்ட், அதாவது இதுல நம்ம பிஜி பீரியட்ல என்ன கத்துக்கலாம்னா எதை வச்சுக்கலாம், எதை நம்ம வந்து அனுப்பலாம். இதுதான் நான் வந்து மெயினா பிஜி பீரியட்ல நம்ம கத்துக்க வேண்டியது. இன்னொன்று ஆக்சுவலா வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் சார் சொன்ன மாதிரி தான், பிரவீன் சார் சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சர்வீஸ் பிஜியா உள்ள என்ட்ரி ஆகிட்டு வெளியில வந்தோன்னா அந்த ஹேண்ட்ஸ் ஃபுல்லாவே குறையும். இப்போ நானும் அப்படிதான் முடிச்சுட்டு 1 இயர் வந்து பாண்ட் வந்து ஜிஹெச்ல தான் பண்ணேன். ஜிஹெச்ல பண்ணது இப்போ வந்து நான் வந்து அங்கே ஓரளவு ஹேண்ட்ஸ் இருந்ததுனால இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ ஜிஹெச்லாம் நீங்க பண்றீங்கன்னா இப்போ நீங்க உள்ள இன்டீரியர்லாம் வர ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு சியாம் இருக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்க வந்து வெல் ட்ரெயின்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும், கேஸ் எடுக்கலாம் போடலாம் அப்படின்னு. இதே வந்து நீங்க வந்து அந்த அளவு ட்ரைனிங் உங்களுக்கு அந்த அளவு இல்ல, கான்ஃபிடென்ட் இல்லாட்டி உங்கள்ட்ட எந்த கேஸுமே எடுக்க முடியாது. வெளியில வந்து அதே மாதிரி நீங்க வந்து சர்டன் கேஸ் தான். ஏன்னா வெளியில நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் மாஸ்டர். உங்களுக்கு கீழே இப்போ அங்க நீங்க காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்டரா இருப்பீங்க, உங்களுக்கு கீழே பிஜி ஃபர்ஸ்ட் இயர் இருப்பான், செகண்ட் இயர் இருப்பான். அப்படி ஏதாவது இஷ்யூனாலும் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஸ்டாஃப் எல்லாருமே அந்த இதுல ஒரு நாலேஜ் இருக்கும். சார் இந்த கேஸுக்கு ஒரு தப்பா போகுதுன்னா சார் இது மாதிரி போகுது கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. பட் ஆனா நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா அது ஆளே நீங்க மட்டும்தான். தப்பா போகுதோ சரியா போகுதோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்னன்னா இப்போ நீங்க வந்து நல்ல காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ நானும் நிறைய காம்ப்ளிகேஷன் நிறைய வந்து ஓரளவு பார்த்துருக்கேன். ஸோ எந்த கேஸ் வந்து இப்படி பண்ணா எது இதுதான் இன்ஸ்டியூட். நம்ம ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் மற்ற காலேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா நீ எது பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். பிஜி பீரியட்ல நீங்க கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான், எது பண்ணக்கூடாது எது பண்ணணுன்றதை கத்துக்கிறத விட எது பண்ணக்கூடாதுன்றதை தெளிவா கத்துக்கிட்டு வந்துடணும். அது தெரிஞ்சிட்டாவே நம்ம ஓரளவு வெளில சர்வைவ் ஆகி வந்துடலாம். இதான் வந்து மெயினாக சார். வேற உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் வந்து 1 இயர் எக்ஸ்ட்ராவா பண்ணீங்களா சார் முடிச்சுட்டு? நான் ஆக்சுவலா ஆமாம் சார். நான் வந்து ஆக்சுவலா வந்து 2018 முடிச்சேன். நான் வந்து 2 இயர் பிரேக் எடுத்துட்டேன். 2 இயர் ஒர்க் பண்ண 1 இயர், அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து 6 monthsல ப்ரிப்பேர் பண்ணேன், எடுக்கல. ஸோ வந்து அதுக்கடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்தேன். அந்த டைம் வந்து ரொம்ப ஆக்சுவலா கோவிட் டைம் வேற இனிஷியலா. ஸோ வந்து அப்போ வந்து நிறைய மூவ் ஆகுச்சு சார். இப்போ வந்து என்ன பேசிஸ்ல போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ரீசெண்டா நான் பார்த்ததுல வந்து அந்த ரேங்க் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஒரு ஓபிசினா ஒரு 20K, எஸ்சி எஸ்டினா வந்து 35 to 40 இந்த ரேஞ்சில் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரீசன்ட் லாஸ்ட் 2024ல சர்வீஸ்ல இருந்துட்டு லைக் எம்எம்சிக்கு ஆர்த்தோக்கு நீங்க ட்ரெயின் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன லெவரேஜ் இருந்திருக்கும். லைக் நீங்க எங்க ரூரல்லையா எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு பொறுத்து உங்களுக்கு சர்வீஸ் கோட்டா ஒன்று இருந்திருக்கும், பிளஸ் மார்க்ஸ் ஒன்று இருந்திருக்கும். பட் அது போக எப்படி இருந்துச்சு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்? சார் அதான் 2018 பாஸ்ட் அவுட் பேட்ச் நானு. ஸோ 2018 முடிச்சுட்டு அப்போ இருந்த காமன் அசம்ஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பிஜி எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் போவோம், அதுக்கு அடுத்த இயர் தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற சேம் இந்த தாட்ல தான் நானும் போனேன். ஸோ பிஜி கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ற மாதிரி கிளாஸஸ் 6 months கிளாஸஸ் ஜாயின் பண்ணேன். பட் அந்த எண்ட்ல வந்து நீட்ல வந்துட்டு ஐ டென்ட் ஸ்கோர் மச். ஸோ அகைன் நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன்ற ஃபேஸ்ல தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு எம்ஆர்பி வந்ததுனால ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி எம்ஆர்பி எடுக்கிறதுக்கு. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ டிட்டர்மைன் தட் பீங் அ ஃபீமேல் எனக்கு ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டியில் ஐ ஃபெல்ட் சர்வீஸ்ல இருந்தால் இட் வில் பி அ சேஃபர் ஆப்ஷன் ஃபார் மீ அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால ஐ டுக் அப் சர்வீஸ் ஆல்சோ. ஸோ சர்வீஸ் எடுத்துட்டு தென் ப்ரிப்பரேஷன் வரும்போது ஐ நியூ ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years என்னால் வந்து அந்த 2 years முடிச்சுட்டு தான் ஐ கேன் டேக் பிஜி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த 2 yearsல வந்து பட் 2 years நான் படிக்காம இல்லை. ஐ கெப்ட் கன்சிஸ்டன்ட்லி ரீடிங். அண்ட் ரீடிங்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours. அது எப்படி இருக்குன்னா அண்ட் ஆல் தி எக்ஸாம்ஸ் அந்த 2 வருஷத்துல நான் ஒரு 6 என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதியிருப்பேன். ஸோ எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் ஐ டென்ட் ஸ்கிப். ஐ அட்டெம்ப்டட். நான் எடுக்க முடியாதுன்னு தெரியும், எடுக்க மாட்டேன்னு தெரியும், பட் ஐ வாண்டட் டு கிவ் இட் அன் அட்டெம்ப்ட் ஸோ தட் ஐ நியூ வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ் டு ரீட் ஃபார் மை டார்கெட் நீட். ஸோ என்னோட டார்கெட் நீட்னு நான் ஒரு வருஷம் 3 years கம்ப்ளீட் ஆகும்போது எது எனக்கு எலிஜிபிலிட்டி வரும் அப்படிங்கிறத வச்சுதான் நான் வந்து அதை டார்கெட்டா வச்சுட்டு ஸோ those 2 years ஐ கெப்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஐ கெப்ட் அட்டெண்டிங் ஆல் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த இனிஷியல் ரெகுலர் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ டுக் அப் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அதுலயும் நான் கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கறது, டெஸ்ட் போடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டச்லேயே தான் இருந்தது. அதை நான் அப்படியே ஃபுல்லா விட்டுட்டு போகல. அண்ட் அந்த 3 yearsல தான் 2020ல கோவிட் வந்தது. ஸோ கோவிட் டைம்ல அகேன் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் ஆச்சு. எனக்கு நிறைய ஃபீல்ட் விசிட்ஸ் போற மாதிரி இருந்தது அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ வித் தட்
கொஞ்சம் ரெகுலரா டெஸ்ட் போடுறது, மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம வைக்கிற எக்ஸாம்ஸ் போய் அட்டன் பண்றது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு புஷ் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம அப்ப ரியலைஸ் பண்ணுவோம். அந்த ஒரு வெறியில ஒரு 2 months படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அது திரும்ப வேன் ஆகும். திரும்ப வேக்சிங் அண்ட் வேனிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ அப்படிதான் இருந்தது. ஸோ ஃபார் மை டார்கெட் நீட் பிஃபோர் தட் பீங் சர்வீஸ் பிஜி எனக்கு வந்து 1 month நான் ஸ்டடி லீவ் எடுத்தேன். பிகாஸ் ஐ நியூ லாஸ்ட் மொமெண்ட்ல when I had to revise all that, நான் படிச்சிருக்கேன், அங்கங்க படிச்சிருக்கேன், and I had my own notes. ஸோ நேர்ல போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணனோட நோட்ஸ்ல ஐ பில்ட் அப் வாட் எவர் ஆன்லைன் ஐ ஸ்டடி. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அங்கங்க மார்க் பண்ணி ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு என்னால வந்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் பை அட்டெண்டிங் ஆல் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஐ காட் டு நோ, ஓகே ஒரு இனிசெட்னா அதுல எப்படி கேட்பாங்க, நீட்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்கன்றத, கொஞ்சம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ங்கிறத விட என்ன டாபிக்ஸ் வந்து they are focusing on அப்படிங்கிறது ஐ மேட் அ லிஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஐ ஹேட் அ லிஸ்ட். ஸோ அந்த டாபிக்ஸ்ல எதெல்லாம் வந்துட்டு ஐ வாஸ் ஷுவர் எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் தெரியும், எதெல்லாம் வந்துட்டு ஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்கு நான் லாஸ்ட் மினிட்ல படிக்கணும். ஸோ அதை ஹேட் அந்த 20th புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ ஹேட் மை ஓன் நோட் விச் was supposed to be my last minute revision. And இந்த last minute revision நோட்டை நான் போன அந்த 5 எக்ஸாமுக்கு நான் ரிவைஸ் பண்ணிட்டு போனேன். ஸோ நான் அந்த லாஸ்டா நான் அட்டன் பண்ண நீட்ல அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மட்டும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்லை. ஸோ ஆல் தோஸ் டைம்ஸ் நான் எல்லாத்துலயும் அந்த லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்ணணும்னு வச்சிருந்த புக்கை நான் ரிவைஸ் பண்ணிட்டு போனதுனால எனக்கு வந்து நான் அட்டன் பண்ற நீட், என்னோட டார்கெட் நீட்ல ஐ வாஸ் ஏபிள் டு கான்ஃபிடென்ட்லி டூ இட். ஸோ எனக்கு இன் தட் வே இட் ஹெல்ப் மீ to do the exam. And என்னோட நீட் rank was 3701. So 3701 எனக்கு வந்துட்டு, and I was sure I wanted ortho. So orthoல எனக்கு வந்து என்னோட சர்வீஸ் கேட்டகரி இல்லாமலே எனக்கு எம்எம்சில ஆர்த்தோ கிடைச்சிரும், சர்வீஸ் த்ரூ இல்லாம. ஸோ அப்படிதான் இருந்தது. அண்ட் நான் கவுன்சிலிங்ல ஆர்த்தோ தவிர வேற எதுவுமே போடல. ஐ ஒன்லி ஹேட் எமர்ஜென்சி மெடிசன், தட் அதுவும் எனக்கு பிடிக்குங்கிறதுனால. பட் ஆர்த்தோல ஐ லிஸ்டட் அவுட் ஆல் த காலேஜஸ். அண்ட் அதுதான் அண்ட் இன்னொன்னு டெசிஷன் அமங் whether to take an INISET or NEET. ஸோ எனக்கு வந்து பீங் அ சர்வீஸ் கேண்டிடேட் அண்ட் அப்போ எனக்கு நான் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்துட்டு கட்டிங் சான்சஸ் ஆர் லெஸ் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் அப்போ எனக்கு கேள்விப்பட்டது அதுதான். ஸோ இன் தட் வே நான் வந்துட்டு இனிசெட்டுக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நான் இன்டெப்தா போல, பட் அந்த டாபிக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே இதுவும் நீட்ல கேட்கலாம் அப்படின்னு. ஸோ பட் அதுக்கான டைரக்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள நான் போல. ஸோ நீட் வாஸ் ஒன்லி மை டார்கெட். ஸோ அதை வச்சு தான் நான் இது பண்ணேன். பிகாஸ் நமக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா ஐ ஃபெல்ட் இங்க பெட்டரா இருக்கும். அண்ட் பீங் அ சர்வீஸ் கேண்டிடேட் இங்க படிக்கிறது எனக்கு ஈஸியா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் சர்வீஸ்ல இருந்தது வந்துட்டு அதான். பட் அந்த மார்க்ஸும் ஆட் பண்ணி தான் நான் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுக்கு இது ரீஅஷூரிங்கா இருக்கு. ஏன்னா நாங்களும் நீட்ஸ் சினாப்ஸ் ஸ்பிரின்ட்ஸ்ல திஸ் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு டூ. அந்த 2 hours ப்ரிப்பரேஷன் எவ்ரி டே, ஒரு கன்சிஸ்டன்ட் டச், அந்த 20th புக், இது எல்லாமே இட் இஸ் ரெசனேட்டிங் வித் அஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்சைட்ஸ் மேம். பிரவீன் சார், உங்களோட நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். ஆக்சுவலா வந்து நானும் ஒரு 2 years பிரேக் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஜஸ்ட் ரொம்ப கேஷுவலா தான் இருந்தேன். பெருசா ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஆக்சுவலா ஒர்க்கிங் இல்லை, கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ அதனால அதுவுமே என்னால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். லைக் ஐ வாஸ் நாட் கெட்டிங் ஆர்த்தோ, அனஸ்தீஷியா, இஎன்டி ஆஃப்தெல்லாம் இருந்தது. பட் சின்ஸ் ஆர்த்தோ வாஸ் மை ட்ரீம் பிரான்ச், அதை நான் வந்து ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தட் அட்டெம்ப்ட். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் அகெயின் ஃபார் another 8 months. ஸோ ஒரு 8 monthsல வந்து வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் 4000 ரேங்க் இன் ஆல் இண்டியா. அந்த பீரியட்ல வந்து 4000க்கு ஆக்சுவலா எம்எம்சிலாம் இல்லை. ட்ரீம் வந்து எம்எம்சி தான். பட் வாஸ் நாட் ஏபிள் டு அச்சீவ் தட். ட்ரிச்சி, ஏன்னா ட்ரிச்சி தான் வரும் தெரியும். பிளஸ் ஹோம் டவுன் ட்ரிச்சி. ஸோ ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து லைக் வெளியில கேசஸ் போக முடியும். பிரைவேட்டோட எக்ஸ்போஷர்ஸ் வந்து நமக்கு பிஜி பீரியட்லேயே கிடைக்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து லைக் சொன்னாங்க எல்லாரும். ஸோ அதனால ஐ சூஸ் ட்ரிச்சி. ஷூர் சார், ஷூர். தேங்க்யூ ஃபார் த இன்சைட். சஞ்சய் சார், ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? ஏன் ஜிக்மர்? ஆக்சுவலி பிளான் ஃபார் நீட் தான். நான் மதுரை, ஊர் மதுரை தான். ஸோ யூஜி மதுரை தான். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ், அப்படி இல்லைன்னா எம்எம்சிஎஸ் ஸ்டான்லி, இதுதான் ஆர்த்தோ இங்கே தான். இல்லை திருநெல்வேலி, தஞ்சாவூர், இதுதான் மேக்ஸிமம். இந்த 5 to 6 காலேஜ்குள்ள தான் ஆர்த்தோ எடுக்கணும்னு பிளான். ஸோ இதுக்கு நீட் தான். ஸோ நீட் தான் ப்ரிப்பரேஷன். நீட் 2019 முடிச்சது. அந்த அப்கமிங் நீட்ல ட்ரை பண்ணது. அதில் டெக்னிக்கல் ப்ளஸ் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுல கொஞ்சம் மிஸ் ஆச்சு.
ஸோ ஓகே அந்த இதுல சார் சொன்ன மாதிரி, பிரவீன் சார் சொன்ன மாதிரி அந்த ரேங்க்குக்கு அனஸ்தீசியா இருந்துச்சு, ஜெனரல் சர்ஜரி இருந்துச்சு, பெரிஃபரி காலேஜஸ்ல இஎன்டி ஆஃப்டர் எல்லாமே இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு அட்டன் பண்ணலாம், ஆர்த்தோ எடுக்கலாம்னு இருந்தது. ஸோ அதுக்கடுத்து டிஎன்பி கவுன்சிலிங் வந்து டிஎன்பி கவுன்சிலிங்லையும் சரி, இப்போ எம்எஸ் ஆர்த்தோவா இல்லை டிஎன்பி ஜாயின் பண்ணலாமான்னு ஐடியா கடைசிக்கு போயாச்சு. டிஎன்பி தான் ஜாயின் பண்ணணும், இந்த ரேங்க்குக்கு டிஎன்பி தான் கிடைக்கும். ஸோ பெங்களூர்ல ஒரு சென்னையில டிஎன்பி ஏதாவது காலேஜ் கிடைச்சாலும் ஓகே. ஏன்னா பிரைவேட் காலேஜஸ்ல சொல்லுவாங்க ஹேண்ட்ஸ் ஆன் அங்கே கம்மியா இருக்கும்னு. ஸோ பரவாயில்ல, அங்கே ஜாயின் பண்ணுவோம், நமக்கு ஆர்த்தோ வேணும், அந்த மாதிரி ஆர்த்தோ தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுல சாரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணது. அப்போ அந்த டிஎன்பி காலேஜ் பத்தி கேட்கறதுக்காக என்னோட சீனியர்கிட்ட கால் பண்ணேன். கான்டாக்ட் கிடைச்சி நான் கால் பண்ணப்போ அவங்க தான் அட்வைஸ் பண்ணாங்க, ஏன் இப்போ நீ அட்டன் பண்ற, ஜஸ்ட் நீ இன்னொரு அட்டன் கொடுக்கலாம்ல, இன்னொரு எக்ஸாம். இப்போ தான் உனக்கு ஃபர்ஸ்ட் அட்டன், நீ வேணா இன்னும் 2-3 அட்டன் கொடுக்கலாம். அவங்க வந்து என்னோட வே பேக் சீனியர். ஆக்சுவலி அவங்களை பத்தி சொல்லணும்னா ஷி டுக் ஜிப்மர் த்ரைஸ். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டெர்மட்டாலஜி தான். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இது நம்ம யாராவது ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அது ரிலேட் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெர்மட்டாலஜி. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. என் லைஃப்ல அந்த டிபார்ட்மெண்ட் தான் படிக்க போறீங்க. சீக்கிரம் எடுத்தமோ லேட்டா எடுத்தமோ மேட்டரே கிடையாது. ஸோ she wanted dermatology. She took OG first, then resigned, took surgery. Next attemptல resign, then pharmacology எடுத்தாங்க, ஏன்னா உட்காந்து அடுத்து இதுக்கு படிக்கலாம்னு சொல்லி. Then she resigned and she finally ended up in DNB dermatology. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி dermatology. ஸோ அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க, சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம், படிச்சுட்டு இருந்தோம். படிச்சதுல அப்போ நான் எய்ம் பண்ணது வந்து ஓகே, ஒரே ஆப்ஷன் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் தான் இருக்கு. அப்போ வந்து இனிஷியேட் கிடையாது. இப்போ எய்ம்ஸ், பிஜிஐ, ஜிப்மர் தனித்தனியா இருக்கும். பிஜிஐ தான் பிளான் இருந்தது. பிஜிஐல மட்டும் தான் ட்ராமா ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். எய்ம்ஸ் டெல்லினா கூட அவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆன் இருக்காது. அதே எல்லாரும் சொல்றது தான், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கம்மியா இருக்கும், ஹேண்ட்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்கன்னு. ஸோ ஓகே, ஸோ அதனால பிஜிஐ ட்ராமா இன் அண்ட் அவுட் ட்ராமா பண்ண முடியும், வெளியே வரும்போது ட்ராமா பண்ணிட்டு வர முடியும். ப்ளஸ் என்னோட சீனியர் ஒருத்தரும் அங்கே பிஜியில் இருந்தார். ஸோ வித் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே, ஐ கேன் கோ தேர் அஸ் அ சீனியர் கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு தாட் இருந்துச்சு. ஸோ பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் கிடைச்சது தான் ஜிப்மர். அப்போ வரைக்கும் ஜிப்மர் ஆர்த்தோங்கிறது ஐடியாவே கிடையாது. ஆர்த்தோ வேணும், ஸோ ஜிப்மர்ல கிடைச்சா ஜிப்மர் வேணுங்கிறதா ஆர்த்தோ எடுக்கல. ஸோ சில பேர் இருப்பாங்க, ஜிப்மர் இஸ் பிக் இன்ஸ்டியூட், ஸோ ஜிப்மர்ல என்ன சீட் இருந்தாலும் அடுத்து பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்த்தோ. ஸோ ஆர்த்தோல ஜிப்மர் கிடைச்சா ஐ எண்டட் அப் இன் ஜிப்மர். ஸோ எடுத்தேன். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்போ இனிஷியல் அந்த கோவிட் டைம்ல எல்லாமே கவுன்சிலிங்லாம் பிளாக் ஆயிருச்சு. ஒரே ஆள் 2 சீட் 3 சீட் எடுத்து வச்சுக்கலாம், பிளாக் பண்ணிப்பாங்க. ஸோ சீட் பிளாக் ஆனனால ஐ எண்டட் அப் இன் அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட். அங்கேயுமே என்னோட ஆல் மை சீனியர்ஸ் வேர் அட்வைசிங், இங்கே ஜிப்மர்ல ஆர்த்தோ எடுக்காதீங்க, அனஸ்தீசியா கூட பெட்டர், எம்டி சீட்ஸ் ஆர் பெட்டர், எம்எஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை, இதுதான் எல்லா இடத்துலயும் டாக் இருக்கு. ஸோ நானும் சரி இருந்தேன். நானும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், பயாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஓகே, அனஸ்தீசியா என்டர் பண்ணலாமா, அடுத்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமான்னு ஐடியாலே இருந்தேன். அப்போதான் வந்து ஸோ இது ஒரு அட்வைஸ் என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த பிரான்ச், டாக் டு த பிரான்ச் பர்சன். இஃப் someone asks me about anesthesia, I will say our surgical field is better than anesthesia or medicine field. Physician கேட்டா சர்ஜிக்கல் ஃபீஸ்லாம் நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபிசிஷியன் டேப்லெட்ஸ் கொடுத்து நாங்க ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லுவோம். ஸோ வி வாண்ட் டு நோ அபவுட் பிரான்ச், டாக் டு த பிரான்ச் பர்சன், டோன்ட் டாக் டு எனி அதர் டிபார்ட்மெண்ட் அண்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். டிஃபரன்ஸே கிடையாது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டுக்கும் ஸ்டேட் இன்ஸ்டியூட் டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க செகண்ட் இயர்ல பண்ண வேண்டிய கேஸ்னா தேர்ட் இயர்ல எல்லாமே பண்ணுவீங்க. என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ஸ்டேட் காலேஜஸ்ல பண்றவங்க எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல சில கேஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இயர்ஸ்ல நல்லாவே நெயிலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிளேட்டிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, தேர்ட் இயர்ல இந்த நோட் அசஸ் பண்ணி பண்ணுவாங்க. இங்க நீங்க செகண்ட் இயர் பண்ற எல்லாமே பேக் டு பேக் தேர்ட் இயர்ல வரும். பட் இந்த ஜேஆர்ஷிப்ல இருந்து எஸ்ஆர்ஷிப் ஒன்று பீரியட் இருக்கு. நீங்க எஸ்ஆர்ஷிப் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஒரு அட்வான்டேஜ் வந்து இது கிடையாது, பாண்டு கிடையாது. ஸ்டேட் காலேஜ் மாதிரி நீங்க பிஹெச்சி போயிட்டு அந்த ஆர்த்தோ மறந்துட்டு பிஹெச்சில ஒர்க் பண்ணிட்டு வர பாண்டு கிடையாது. ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ், 3 இயர்ஸ் முடிஞ்சுன்னா 3 இயர்ஸ் முடிஞ்சது தான். ஸோ அதுக்கடுத்து எஸ்ஆர்ஷிப் பண்ணும்போது உங்களோட லேர்னிங்க்கு வந்து அப்படியே ஸ்டீப்பா இருக்கும். அப்படியே யூ கேன் பி டூயிங் த ட்ராமா, பட் கொஞ்சம் கத்துக்க டைம் எடுக்கும். பட் இஃப் யூ ஆர் சோ ஸ்ட்ராங் enough and confident enough with your seniors guidance and your consultant guidance, can do start doing. So இதுதான், this is how I ended up in ஜிப்மர். ஓகே சார், ஓகே. ஸோ அகைன் எங்களுக்கு ரீஅஷ்யூரிங்கா இன்னொன்று என்ன கிடைச்சதுன்னா, லைக் யூஸ்வலா பீப்புள் சொல்லும் போது உனக்கு பிடிச்சதை நீ இன்னொரு 1 வருஷம் லேட் ஆனாலும் யூ கேன் ஸ்டடி அண்ட் டேக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, படிச்சு முடிச்சு 40 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா இதுல வந்து 39 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் சேஞ்ச் ஆக போகுது லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராடா பார்க்கும்போது. ஸோ அதனால அந்த பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் அகைன் அண்ட் அகைன் கமிங் ஃப்ரம் எவ்ரி பீப்புள். அண்ட் நாங்க லைக் போன பேட்ச்ல பேசும்போது பீப்புள் சொன்னது அதே தான்.
லைக் ஒன்னு சில பேர் காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த காலேஜ்ல வாட் எவர் சீட் இட் கம்ஸ் ஐ வில் டேக் இட் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எனக்கு இந்த பிரான்ச் தான், அது எந்த காலேஜ்ல கிடைச்சாலும் ஐ வில் டேக் இட்ங்கிறது அதுவும் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ எஸ், திஸ் இஸ் ரீஅஷ்யூரிங் அண்ட் இட் இஸ் கமிங் பேக் அகைன் அண்ட் அகைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்சைட் சார். அண்ட் ஓகே, லெட் அஸ் கோ லிட்டில் மோர் டீப்பர். ஸோ 3 year பிஜி ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா லைக் இப்ப நீங்க ஒண்ணு நினைச்சு உள்ள வந்தீங்க, எங்களுக்கே இப்ப அந்த ஸ்டோரி அன்கவர் ஆகுது. ஓகே, இதை நினைச்சு உள்ள வந்தாங்க, இந்த ஒரு ஃபேசினேஷன் இருந்துச்சு, இந்த ஃபேசினேஷன் இப்ப கடைசியா நம்ம முடிக்கும் போது அது பூர்த்தியாச்சா இல்லையான்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஃபுல்லாவே. ஸோ அதனால இந்த 3 year ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு டிஃபிகல்ட்? ஐ வில் ஸ்டார்ட் வித் ஹரிஹரன் சார் அகைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து 3 year ஃபேஸ் ஆக்சுவலா வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எம்எஸ் இருக்கு, டிஎன்பி இருக்கு. அது நம்ம வந்து செப்பரேட்டா இன்னொரு இதுல பேசிக்கலாம் என்ன டிஃபரன்ஸ்னா. இப்போ எம்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 தான். ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஹெக்டிக் தான், எங்க போனாலுமே ஹெக்டிக். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணணும்னா 3 சீஃபோட வேலையை பார்க்கணும், அசிஸ்டண்டோட வேலையை பார்க்கணும், தேர்ட் இயர் பிஜியோட வேலையை பார்க்கணும், செகண்ட் இயர் பிஜியோட வேலை பார்க்கணும். எல்லாரோட வேலையும் ஃபர்ஸ்ட் இயர் பிஜி பார்க்கணும், ப்ளஸ் பேஷண்டோடதையும் மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயரோட வேலை இதுதான், எனி டைம் வார்ட்லேயே நம்ம அவைலபிளா இருக்கணும். அது விச் மீன்ஸ் என்னன்னா, ஆர்த்தோவை பொறுத்தவரையும் ஒன்று தான், எங்க போனாலும் ஹையரார்க்கி மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். இது வந்து எல்லா ஆர்த்தோவும் எதிர்பார்க்கறது இதுதான். நம்ம பாட்டுக்கு ஆக்சுவலா வந்து டைரக்டா, ஆனா எங்க இதுல வந்து அப்படி எங்க இதுலயும் வேற யூனிட்லாம் இருக்கு. பட் ஆனா எங்க சீஃப்லாம் அப்படி இல்லை. எங்க சீஃப்லாம் ரொம்ப அவர்கிட்டலாம் வேலை பார்த்துட்டு வந்து இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படின்னா எங்க சீஃப் எப்படின்னா ஜாயின் பண்ணி ஒரு 1 month இருக்கும், 1 month 2 monthsலேயே அவரே கால் பண்ணிடுவார். தம்பி எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது ஹெக்டிக்கா இருக்கா? எனக்கு சார் என்ன சார் நீங்களாம் எனக்கு போய் கால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவு ஒரு ஸ்வீட்டான ஹையரார்க்கியே ஒரு இல்லாத பர்சன். இப்போ வால்ல ஏதாவது ரவுண்ட்ஸ் போறோம், நம்ம வந்து மேஜரா நிறைய வேலை இருக்கும், 1-2 வேலை அவர் சொல்லியிருப்பாரு, மறந்துட்டோம்னா அந்த இடத்துல திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தோல் மேல கையை போட்டு கூட்டு போய், தம்பி எப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் மறந்துடுவீங்க, இனிஷியலா இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி. சில பேர்லாம் வந்து திட்டிட்டு அப்படியே முகத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க சீஃப் அப்படி கிடையாது. இப்ப வந்து திட்டுறாருனாலும் அதை அடுத்த நிமிஷமே மறந்துடுவாரு. இப்ப ஏதாவது திட்டாருன்னா அது கேஸ் நமக்கு வந்து வந்துடும். எப்படியும் அந்த வாரத்துல நமக்கு ஒரு கேஸ் இருக்கு, நம்ம அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம், எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மூத்தா இருக்கும். இது எல்லா இடத்துலயுமே இருக்குமான்னு தெரியாது. ஸோ இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணி 6 month வரையும் உங்களை வாஷ் பண்ண விட மாட்டாங்க. இது வந்து யூஷுவல். அது வாஷ் பண்ண விட மாட்டாங்க மீன்ஸ் வாஷ் பண்ண விட மாட்டாங்கன்னு இல்லை, நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்கு. ஓடி வந்து மற்ற ஓடி மாதிரி ஆர்த்தோ ஓடி கிடையாது. ஆர்த்தோல வந்து ஃபர்ஸ்ட் மெயின் எல்லாருமே சொல்றது ஸ்டெரைல். ஸ்டெரைல் மிஸ் பண்ணா அவன் ஆர்த்தோபெடிஷனே கிடையாது. ஸ்டெரைல் தான் மெயின்டைன். ஸ்டைல் எங்க போனாலும் ஸ்டெரைல் மெயின்டைன் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று பொசிஷன் போட கற்றுக்கணும். ஒரு பேஷண்ட் எப்படி வராங்க, அவங்கள எப்படி பொசிஷன் போடுறது அப்படின்னு கற்றுக்கணும். இன்னொன்று பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப் இது, அதுக்கப்புறம் வார்டில் இப்போ வந்து போஸ்ட் ஆப் கேஸ் பண்ணியாச்சு, வார்டில் வந்து என்னென்ன ஃபிசியோதெரப்பி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இன்னொன்று லிம்ப் எலிவேஷன் வைக்கணும், பேஷண்ட் வந்து டெய்லி ரவுண்ட்ஸுக்கு எப்படி ரெடி பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் 6 months நீங்கள் இதை தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே, எங்கே போனாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் 6 monthsக்கு மேலே தான் நீங்கள் வந்து சின்ன சின்ன இப்போ வால்ல வந்து பின் போடுற யூடிபிடி பின்னு, அதுக்கப்புறம் கேல்கேனியல் பின், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. இதே எங்களுக்கெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் வந்துடும். பட் மெஜாரிட்டி இடத்துல இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் இயர் அந்த எக்ஸாம் தேர்ட் இயர் வந்து கேஸுக்கு இதுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸாம் ஸ்டடிலி. ஸோ நீங்க வந்து செகண்ட் இயர் அப்பதான் ப்ரொமோட் ஆவீங்க. இப்போ எங்க இதுலலாம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் வேலையே 2 years பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. கோவிட் 19 எங்க ஜூனியர் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து கேவியர் மற்ற சான்சஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து செகண்ட் இயர் எப்பவுமே நம்ம யூஜி எம்பிபிஎஸ் மாதிரி தான் ஹனிமூன் பீரியட். அதே மாதிரி தான் பிஜிலையும் இது ஹனிமூன் பீரியட் தான். நம்ம வந்து ஒன்று தான், சீனியர் ஏதாவது வராங்களா, நம்ம வந்து வார்டு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு ரவுண்ட்ஸுக்கு மட்டும் ரெடி பண்ணா போதும், அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். செகண்ட் இயர் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், படிக்கவும் பெருசா வந்து படிக்க தேவையில்லை. தேர்ட் இயர் வந்து போயிட்டா நம்ம வந்து எக்ஸாமுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும், நிறைய வந்து படிக்கணும். கேஸ்லாம் வந்து வாட் எவர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 6 monthsல கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து உங்களுக்கு வந்து கேஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு உண்டான கேஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் செகண்ட் இயர் இதுல. அதே மாதிரி எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 யூனிட் 6 யூனிட் இருக்கு. மொத்தம் வந்து ஒரு 16 பிஜி சீட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ 16. அதுல வந்து ஒரு பையன் வந்து ஆக்சுவலா மேலேருந்து விழுந்து டெத் ஆயிட்டான் டியூ டு அந்த ஹெக்டிக் ஷெடியூல். அப்போ ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூலா இருக்கும். எப்படின்னா இப்போ கோவிட் டைம்னால ஒரு 15 members இருக்கிறனா 8 members மட்டும்தான் அங்க வார்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி 8 வந்து கோவிட் டியூட்டிக்கு போயிடுவோம். ஸோ அந்த அளவு ரொம்ப ஹெக்டிக்கான ஷெடியூலா இருந்துச்சு அந்த டைம்ல 2021. இதுல 20 தான் மெயினா ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து வேலை தெரிகிற வரையும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேலை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அகாடமிக் ஒர்க் என்னன்னா எல்லாமே வந்து ஈஸியா வந்து போயிடும். இதுதான் வந்து 3 year ஃபேஸ். உங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கும். அது வந்து 6 monthsக்கு அப்புறம் தான்
பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்கிரேட் ஆயிக்கலாம். இன்னொன்னு காலேஜ் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து காலேஜ் சூஸ் பண்றது இப்போ வந்து ரீசெண்டா நான் வந்து அந்த முடிச்சுட்டு கொஞ்சம் பார்த்ததுல என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும் கம்பேரிட்டிவ் இன்ஸ்டியூட். ஆனா வந்து போஸ்ட் நம்மளோட லைஃப் போஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஆனா இன்ஸ்டியூட் பெட்டர்னா நம்ம வந்து ஆக்சுவலா இதுல வந்து பாண்ட் கிடையாது. மெயின் அட்வான்டேஜ் அதுதான். முன்னாடி வந்து இப்போ 2 இயர்ஸா பாண்ட் பார்த்துருக்காங்க. அந்த பாண்ட் இப்போ போடுறது அவங்க வந்து கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து என் கூட ஆக்சுவலா நான் வந்து எஸ்ஆர்ஷிப் பண்ணேன் முடிச்சுட்டு. பண்ணப்ப என் கூட வந்து என்னோட 22, 23ல முடிச்சவர் தான் சார். அவர் வந்து கேரளால முடிச்சிருந்தாரு. அவர் முடிச்சுட்டு டைரக்டா வந்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்தாரு. நான் ஆனா போய் ஜாயின் பண்ணது எஸ்ஆர் தான் ஜாயின் பண்ணேன். விச் மீன்ஸ் நான் வந்து இங்க பாண்ட்ல ஒர்க் பண்ணது ஜிஹெச், அது வந்து என்எம்சில வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து கால்குலேட் ஆகாது. என்எம்சி வந்து கால்குலேட் ஒன்லி ஃபார் அதாவது டீச்சிங்ல இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜ் எந்த மெடிக்கல் காலேஜ்ல இருக்கோமோ அதுதான் கால்குலேட் பண்ணிப்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்க முடிச்சுட்டு இங்க வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஊர்ல பேஸ் இருக்கு, ஊர்ல தான் இருக்க போறேன், எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் போகணும் அதெல்லாம் எனக்கு பெருசா கிடையாது, எனக்கு இருக்கிறத நான் இதை பார்த்துக்குவோம் நீங்க எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேட்ல சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்டர் டு நீங்க சூஸ் வேற ஸ்டேட் எது கேரளா கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்த் வேற சைடு கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து பெட்டரா இருக்கும். இன்னொன்று வந்து பிஜி பீரியட்ல வந்து அதான் டிஃபிகல்ட்டி நீங்க கேட்டது. பிஜி பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் டிஃபிகல்ட்டியா இருக்கும். மற்ற செகண்ட் தேர்ட் இயர் இது ஃபுல்லாவே வந்து ஓரளவு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். பெருசா ஒர்க் எதுவும் இருக்காது. நீங்க ஆனா ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, எந்த ஒரு கேஸுக்கு எது ஒரு டிஃபிகல்ட்டோ இல்ல கஷ்டமான கேஸோ எந்த கேஸுக்கு போனாலும் ப்ரையரா நீங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் போகணும். படிக்காம பிளைண்டா போய் நிக்க கூடாது. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு புரியாது. ஸோ வந்து எது நீங்க பிரைமரி சர்ஜனா இருந்தாலும் நீங்க ஒரு கேஸ ஒரு 10 டைம் 100 டைம் எங்க சீஃப் ஆக்சுவலா எங்க சீஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜி வந்து எம்எம்சி, பிஜி டிப்ளமோ வந்து கீழ்பாக்கு, பிஜி ஆர்த்தோ வந்து எம்எம்சி தான். அவர் வந்து சாதாரண ஒரு கேஸ் போட்டாலும் நான் போய் முன்னாடி சார் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கோம் சார் ரெடி பண்ணிட்டோம் வரீங்களா சார்னு கேட்டா அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். நான் அப்போலாம் யோசிப்பேன் என்னடா இவர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து இப்ப ரியாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நானும் ஒரு சர்டன் கேஸ்லாம் ஒரு லெவலுக்கு மேல ஓரளவு பண்ணியிருப்போம். பட் ஆனா இப்போ வந்து நம்ம ஒரு கேஸுக்கு போனாலும் அது படிச்சுட்டு போனாதான் சில வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரியுது. ஒவ்வொன்றும் நம்ம படிச்சுட்டு போய் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் தெரியுது. ஸோ வந்து ஆஸ்பிரண்ட்க்கு மெயின் தான். நீங்க வந்து எந்த ஒரு கேஸ் போனாலும் ஒரு கேஸை நீங்க 10 டைம் பண்ணியிருப்பீங்க இல்ல 15 டைம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை. எந்த டைம் போனாலும் நீங்க படிக்க யூ கேன் ஆட் ஒன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க போறீங்கன்னா படிச்சுட்டு போங்க. படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணலாம். ஓகே சார், ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்வேரியபிளா அகைன் என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் இஸ் கோயிங் டு பி ஹெக்டிக். லைக் வாட் எவர் அது ஆர்த்தோவா இருந்தாலும் சரி, டெர்மா இருந்தாலும் சரி, பீடியாவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர் இஸ் கோயிங் டு பி ஹெக்டிக். அதுக்கப்புறம் இட் வில் ஸ்லோவா இட் வில் டோன் டவுன்ங்கிறது டெஃபினட்டா தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அபிராமி மேம், உங்களோட இப்போ நீங்க கரண்டா இருக்கீங்க, பிஜி பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுல்லாவே. ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் க்ளோஸரா தெரியும் லைக் ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, செகண்ட் இயர். இப்போ நீங்க ஃபைனலா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உங்கள்ட்ட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். எவ்வளவு படிக்கிறதுக்கு இருக்கு, எவ்வளவு நேரம் படிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு படிக்கிறதுக்கு இருக்கு, அதோட பெர்ஸ்பெக்டிவும் கொடுத்துட்டு இந்த 3 இயர்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்க. சரி, பிஜி நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த 3 இயர்ஸ் வந்து we have to dedicate ourselves to post graduation. நம்மனால வந்துட்டு மத்த கமிட்மெண்ட்ஸோட நம்மனால போக முடியாது பிஜின்னு போகும்போது. அண்ட் அதுலயும் அந்த குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு we have to be 24/7 available for doing the ward work. நம்ம வந்து வார்ட்ல இல்லாட்டியுமே ஆன் ரீச்ல தான் இருக்கணும். ஸோ கேம்பஸ்குள்ளேயோ இல்ல பக்கத்துல ஹாஸ்டல்ல தான் இருக்க முடியாது. நைட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல அப்படிதான் இருக்கணும். ஸோ அது பாய்ஸ் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலுமே சேம் தான். அதுல வந்துட்டு எதுவும் டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. ஸோ அது ஒரு பாயிண்ட். 24/7 we have to be available during the first year. செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது கொஞ்சம் அதுல வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ செகண்ட் இயர்ஸ் வரும்போது சார் சொன்ன மாதிரி அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங் பீரியட் தான். இப்போ நமக்கு டிஆர்பி போஸ்டிங்ஸ் வரதுனால ஸோ அதுல 3 months வந்து எல்லாரும் அவங்க நேட்டிவ் பிளேஸ் அந்த மாதிரி கூட போறாங்க. அண்ட் ஃபைனல் இயருங்க வரும்போது இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அகாடமிக்ஸ். இங்க எம்எம்சில நான் படிக்கிறதுல வந்துட்டு எப்படின்னா எங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த ஃபைனல் இயர் எங்களுக்கு மார்னிங் கிளாஸஸ் நடக்கும். ஸோ மார்னிங் கிளாஸஸ்ல வந்துட்டு வில் ஹேவ் டாபிக் பிரசன்டேஷன், ஜேர்னல் கிளப் பிரசன்டேஷன்ஸ் அண்ட் கேஸ் பிரசன்டேஷன்ஸ். ஸோ மண்டே டு சாட்டர்டே டெய்லி மார்னிங் 8 to 9 சீஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அகாடமிக் வைஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்துட்டு எந்த குறையுமே கிடையாது. ஃபைனல் இயர் ஃபுல்லாவே தில் ட்ரெயின் யூ ஃபார் தி எக்ஸாம் பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஆர் கோர்ஸ்க்காக.
அண்ட் அது ஒண்ணு. தென் மத்தபடி எம்எம்சில வந்து as such என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து நமக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட எக்ஸ்போஷரும் இருக்கும். ஸோ இங்க வந்து ஆர்த்ரோபிளாஸ்டி, ஆர்த்ரோஸ்கோபி வந்துட்டு எல்லாரும் மெனி யூனிட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது கண்டிப்பா எக்ஸ்போஷர் வந்துரும். எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது வந்துட்டு ஸ்பைன் அண்ட் பீடியாட்ரிக்ஸ். ஸோ ஸ்பைனுக்குன்னு தனி ஒரு யூனிட் இருக்கிறது. பிளஸ் பீடியாட்ரிக்ஸ் வந்து நம்ம ஐசிஹெச்ல வந்து பீடியாட்ரிக் ஆர்த்தோன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதுக்கான நமக்கு போஸ்டிங்ஸுமே இப்போ ஸ்பைன்னா 2 months ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். பீடியாட்ரிக்ஸ்ல 1 month போஸ்டிங் இருக்கும். அண்ட் அது எல்லாமே எம்எம்சியோட அலைட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு நம்ம எப்பனாலும் அங்க போய் கேசஸ் பாக்குறதா இருக்கட்டும், அங்க உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் கூட ரேப்போ மெயின்டைன் பண்ணது, அது எல்லாமே நமக்கு வந்து இனிமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதோட நாலேஜ் கெய்னிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எம்எம்சில இருக்கிறதுல அது ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இங்க வந்துட்டு இட் இஸ் ஹையஸ்ட் ரெஃபரல் சென்டர். வாஸ்குலர் அண்ட் பிளாஸ்டிக் 2 டிபார்ட்மெண்ட்டும் இங்க இருக்கிறதுனால எனி ட்ராமா, ஓப்பன் ட்ராமா கேசஸ் வந்துட்டு வித் வாஸ்குலர் இன்ஜுரி எல்லாமே வந்துட்டு இங்க ரெஃபர் ஆகும். தான் ஹையஸ்ட் மேக்ஸிமல் ரெஃபரல் பாயிண்ட் எம்எம்சி தான். ஸோ எங்க இருந்தாலுமே ட்ராமா கேசஸ் லைக் மோஸ்ட்லி ஃப்ரம் த நார்தர்ன் பார்ட்ல இருந்து எல்லா ரெஃபரல் கேசஸ் வந்து இங்க எம்எம்சி வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்தது இல்ல அப்படின்னு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அதோட அக்யூட் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறத நம்மனால வந்து நம்ம அதை ட்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரா இருக்கும் போது நம்ம பேசிக்கா நம்ம வந்து இப்போ ஒரு எந்தெந்த கேஸை எடுத்த உடனே நம்ம எமர்ஜென்சி ஓடிக்கு புஷ் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் அந்த பேஷண்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்ன பண்ணணும், அந்த இமீடியட்டா வரும்போது ஷாக்ல இருக்கிறது எப்படி ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதோட ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் ஃபைனல் இயர்ல வந்துட்டு நம்ம அதே வந்த உடனே நம்ம வந்து எமர்ஜென்சி எக்ஸ்டர்னல் ஃபிக்சேட்டர் அப்ளை பண்றதுல இருந்து அவங்களுக்கு ட்ராக்ஷன் போடுறதுல இருந்து அது எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த கேசஸ் இமீடியட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத we can very well handle. ஸோ நம்ம வந்து ஒரு பிரைவேட்லயோ இல்ல நம்ம வந்து வேற ஒரு பெரிஃபரி ஹாஸ்பிட்டல் நம்ம போஸ்ட் பண்ணாலுமே அந்த இமீடியட் மேனேஜ்மெண்ட்ல பண்றதுக்கான ஒரு பயம் இருக்காது. அதுக்கான ஸ்கில் செட் ஃபுல்லாவே வந்து எக்விப்டா தான் நம்ம இங்க இருந்து வெளியில வருவோம். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு இங்க எம்எம்சில இருக்கிறதோட பெனிஃபிட் வந்துட்டு தே கண்டக்ட் டூ மெனி ஒர்க் ஷாப்ஸ் ஆஸ் வெல் அஸ் சிஎம்இஸ். ஸோ நிறைய ஃப்ரீக்வென்ட் சிஎம்இஸ் வந்துட்டு நம்ம மற்ற அசோசியேஷன்ஸ்ல இருந்து இப்ப இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், அது மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ்ல இருந்து நிறைய மீட்டிங்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஎம்இஸ் எல்லாமே வந்துட்டு அது எம்எம்சி ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். வில் பி ஏபிள் டு அட்டென்ட். ஸோ நிறைய ஃபேக்கல்டிஸ் வரதா இருக்கட்டும், நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அது மூலியமா நமக்கு கிடைக்கிற நாலேஜ் வந்து அதிகம். அண்ட் எம்எம்சி சென்னையில இருக்கிறதுனால சென்னைக்குள்ள நிறைய மெடிக்கல் காலேஜஸ், நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் 4 இருக்கு, 4-5 இருக்கு இப்போ இஎஸ்ஐ சேர்த்து. அது இல்லாம பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ அங்க இருக்கிற எல்லாமே வந்து வில் பி ஏபிள் டு அட்டெண்ட். ஏன்னா எல்லாமே க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுனால we can go and attend. ஸோ அது வந்து நமக்கு அந்த ஃபேக்கல்டிஸோட டிஸ்கஸ் பண்றது, அந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அதை பத்தி எங்கேயாவது கேட்டிருப்போம், என்னன்றது தெரிஞ்சிருப்போம். ஸோ அதுக்கான எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் அசிஸ்டிங் இப்போ எம்எம்சில வந்துட்டு அதுதான் நமக்கு இப்போ நான் ட்ராமா கேசஸோட ஹையஸ்ட் ரெஃபரல் மாதிரி மற்ற காம்ப்ளிகேட் கோல்டு கேசஸ், ஸோ ரொம்ப ரேரான கேசஸ் எல்லாம் கூட பெரிஃபரியில இருந்து எம்எம்சிக்கு வந்து ஐதர் தே ரெஃபர் ஆர் பேஷண்ட் தெம்செல்ஸ் வந்துட்டு இல்ல இங்கதான் நல்லா பண்ணுவாங்கன்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தே தெம்செல்ஸ் ஹேவ் கம். ஏன்னா அவங்களுக்கான ஒப்பீனியன் வந்து ஜிஹெச், மெட்ராஸ் ஜிஹெச் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல. ஸோ எல்லா மாதிரியான மற்ற இடத்துல எல்லாம் வந்து இல்லப்பா இதுக்கு மேல வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிருந்தா அவங்க எல்லாருமே இதுதான் ஒரு ஹோப்பா சொல்லி இங்கதான் வருவாங்க. ஸோ மெயினா ஆன்காலஜி கேசஸ் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான ரேர் கேசஸ், கோல்டு கேசஸ்லயுமே வந்துட்டு இங்க வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்துட்டு we have to plan என்ன பண்றது. we may not be operating, பட் அதை எப்படி நம்ம வந்து வே ஃபார்வர்ட், எப்படி இவாலுவேட் பண்ணணும், எப்படி அதை வந்து அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம், வேற என்ன அலைடு டிபார்ட்மெண்ட்ஸோட நம்ம வந்து இன்டர்வியூன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டியூமர் கேஸ்னா மெடிக்கல் ஆன்காலஜி, சர்ஜிக்கல், ரேடியேஷன் ஆன்காலஜி, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவைலபிளா இருக்கிறதுனால வில் ஹாவ் ஓரளவுக்கு அப்ரோச் டுவர்ட்ஸ் தட் பேஷண்ட் ஆர் தட் பர்டிகுலர் டிசீஸ் வந்துட்டு வில் பி ஏபிள் டு நோ. ஸோ அதுக்கான எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீங் இன் எம்எம்சி. வாட் ஆர் த ஃபியூ டிராபேக்ஸ் தட் ஐ ஃபீல் ஹியர் அப்படின்னா இங்க வந்து we are 21 போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஃபார் ஈச் இயர். ஸோ மொத்தம் ஒரு வருஷத்துல 63 பேர் இருப்போம். ஸோ 63 பேருங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண இது இல்ல, இட்ஸ் டூ மெனி பீப்புள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வர சான்சஸ் இப்போ நாங்க எங்க ஒரு யூனிட்ல எடுத்துக்கிட்டோம்னா நாங்க 4 ஃபைனல் இயர்ஸ் இருப்போம், இல்ல 3 ஃபைனல் இயர்ஸ் இருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த சான்சஸ், நம்ம ஆப்ரேட்டிங் சான்சஸ் வந்துட்டு ரொட்டேஷன்ல தான் வரும். ஸோ நிறைய கேசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப போதும்டா அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காது. ஓகே இது ஏன் டர்ன் ஓன் டர்ன் சண்டை போட்டு தான் நம்ம சான்சஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் இருக்கும், எல்லாருக்குமே they have to get the chance அப்படிங்கறதுனால. தட் இஸ் ஒன் திங். பிஜிஸ் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து we have to share it with them.
தனியா நம்மளே எல்லாமே பண்றது அப்படின்றது வராது. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ இது எம்எம்சிங்கும் போது ஹையஸ்ட் ரெஃபரல் ஃபார் ஆல் ஓப்பன் கேசஸ், காம்ப்ளிகேட்டட் கேசஸ் வந்துரும். பட் சிம்பிள் இப்போ நான் வந்து மெட்டாகார்பல் மெட்டாடார்சல் ஃபிராக்சர்ஸே வந்துட்டு கேஒயர் போட்டு க்ளோஸ்டு கேசஸ்க்கு நாங்க கேஒயர் போட்டதே இல்ல. ஏன்னா வந்துட்டு இட் இஸ் வெரி ரேர், வெரி ஃபியூ, ரொம்ப ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்படிதான் வரும். ஏன்னா அது எல்லாமே பெரிஃபரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல தே கெட் தெம் ஆபரேட்டட். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே ஆர்த்தோ பேஷன்ஸ் இருக்காங்க, சிஎம்ஸ் கூட இருக்கு சில ஜிஹெச்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி க்ளோஸ்டு சிம்பிள், நமக்கு இதெல்லாம் தான் பிரெட் வின்னர் ஆஃப் ஆர் இது நம்ம பிரைவேட் ப்ராக்டிஸா இருக்கும்போது. ஸோ அப்ப அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே தே கெட் மேனேஜ்ட் இன் த பெரிஃபரி ஹாஸ்பிட்டல்ஸ், பி இட் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட். ஸோ அப்ப அந்த மாதிரி கேசஸ்க்கான எக்ஸ்போஷர் வந்துட்டு இங்க கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இல்ல நிறையவே கம்மி தான். ஸோ அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு போத் போன் ஃபோராம் க்ளோஸ்டு கேஸ் அப்படின்னா நாங்க மாசத்துக்கு 1-2 தான் வரும். ஸோ அப்ப அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் நாங்க இன்னும் அழைச்சிப்போம், இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வெரி ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேசஸ் தான் வரும். பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமன். ஒரு டிபியா நெயில்லாம் வந்துட்டு யூஸ்வலா ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் போட்டுருவாங்க பெரிஃபரி காலேஜஸ்ல. ஆனா இங்க வந்துட்டு க்ளோஸ்டு டிபியா கேசஸ் வரதே கம்மி தான். ஸோ எல்லாமே ஓப்பன் கேசஸ்ல வரும். ஓப்பன் கேஸ் நம்ம இமீடியட்டா பண்ண மாட்டோம், 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகும். அப்ப ஆகும்போது அது கேலஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் ரிடக்ஷன் பண்ணணும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நம்மள ஃபர்ஸ்ட் இயர்லயோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐதர் ஃபைனல் இயர் பிஜி ஆர் தி அசிஸ்டன்ஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் இட் இஸ் டிராபேக் இங்க இருக்குது. அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ஹையரார்கியா இருக்கட்டும், அந்த ஒரு அண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது என்ன இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு தோணும். பட் ஃபைனல் இயர் வரும்போது தான் ஓகே திஸ் இஸ் த பர்பஸ், இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். பிகாஸ் இங்க எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அ டீம் ஒர்க். ஆர்த்தோ பொறுத்த வரையில எதையுமே வந்துட்டு இண்டிவிஜுவலா நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ ஒரு ரிடக்ஷனா இருக்கட்டும், அதுக்கு ஒரு 3 பேர் வேணும். அப்ப நம்ம ஒரு ஃபைனல் இயர் பிஜி நம்ம அங்க நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 பேர் நம்ம சொல் பேச்சை கேட்டாங்க நின்னா மட்டும்தான் வில் பி ஏபிள் டு டூ தட். இல்ல எல்லாருமே ஈக்குவல் தானே அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும்போது அந்த ஒரு someone should be there to lead the team. So அது வந்துட்டு நம்ம as we grow higher only அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல we'll be able to tell. So அப்ப அந்த ஹையரார்கி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எசென்ஷியல். அது வந்து ஒரு டாக்ஸிசிட்டி இப்படி இருக்காங்க இப்போ அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு வராது. பட் பிகாஸ் ஏன்னா அது பிராக்டிகலா அது அப்ளை ஆகுது. இப்போ ஒரு கேஸ் பண்ணும்போது கூட அசிஸ்டன்ட் இருக்காரு, சீஃப் இருக்காங்கன்னா சீஃப் வில் டேக் த டெசிஷன். பட் we'll take the opinion of our subordinates இல்லாம இல்ல. பட் அந்த இடத்துல வந்து the decision making will be the higher authority. So அப்ப அந்த ரெஸ்பெக்ட் and இது we have to give. So அந்த hierarchy வந்து it will be there in all institutes and it is justifiable. ரொம்ப டாக்ஸிசிட்டி வந்து பேர் பண்ணணும்னு சொல்லல, பட் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது ஒண்ணு. ரெண்டாவது செகண்ட் இயர்ஸ்ல அதுதான் நம்ம எல்லா பெரிஃபரி போஸ்டிங்கும் போஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வந்துட்டு இன்னொன்னு எம்எம்சில என்னன்னா ட்ராமா ஐசியூ ஒன்னு இருக்கு, தட் இஸ் எமர்ஜென்சி ட்ராமா வார்டு. ஒரு நம்ம யூஸ்வலா தாய் வார்ட்ஸ் இருக்கு நம்மளோட மெடிக்கல் காலேஜஸ்ல. ஸோ அந்த தாய் வார்டு மட்டும் இல்லாம அங்கதான் ஆர்த்தோ கேசஸும் பார்ப்போம். பட் இங்க எம்எம்சில வந்து 205 சொல்லிட்டு ஒரு தனி ட்ராமா வார்டு இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்த்தோ கேசஸ் டைரக்டா அந்த ட்ராமா வார்டுக்கே வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ட்ராமா வார்டுல 1 month போஸ்ட் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்லயே வந்துரும். ஸோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே நமக்கு வந்து ஒரு ட்ராமா வார்டே மேனேஜ் பண்றதுக்கான ஸ்கில் செட் வந்துட்டு நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் அட்வான்டேஜ் விச் இஸ் தேர். அண்ட் செகண்ட் இயர்ஸ்ல நமக்கு ஸ்பைன் போஸ்டிங், பீடியாட்ரிக்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்மளோட மற்ற அடிஷனல் ஸ்பெஷாலிட்டி போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே வில் பி ஏபிள் டு டூ. அண்ட் இங்க அதே மாதிரி தே ரொட்டேட் us in units. So நம்ம ஒரு யூனிட்ல மட்டும் இல்லாம மத்த யூனிட்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது we'll be able to interact with more chiefs and more assistants. and இதெல்லாமே ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தானே. ஸோ அது ஒருத்தர் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கெயின் பண்ணிட்டோம்னா இட் வில் பி குட். நமக்கான இதை வந்து நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும் which is betterங்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Sure. That is a very brief thing, like what happens in MMC-ங்கிறது ரொம்ப பிரீஃபா கொடுத்துட்டீங்க. Thank you so much. And yeah, I will quickly move to Praveen sir. சார் உங்களோட 3-year phase எப்படி சார் இருந்துச்சு? இதுல பெரிஃபரி இது அந்த ரீலினேஷன்ல எதுவுமே கிடையாது. எங்க போனீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இயர் ஹெக்டிக்கா தான் இருக்கும், ஒர்க்கஹாலிக்கா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம வந்து எவ்வளவு ஒர்க்கஹாலிக்கா இருக்கும், எவ்வளவு அட்டென்டிவா இருக்கும், எவ்வளவு வெல் பிஹேவ்டா இருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ இன்ஃபுளுசஸ் எல்லா விஷயத்துலயுமே. ஸோ அதுல நம்ம எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட செகண்ட் இயர் ஃபைனல் இயர்ல நமக்கு கிடைக்கிற சான்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் டைம்ல கிடைக்கிற ஹெல்ப் ஆகட்டும் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம எவ்வளவு ப்ராப்பரா இருக்கோமோ அதை பொறுத்து தான் எவ்ரிதிங். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்கா இருந்துதான் ஆகணும், வார்ட்லேயே தான் இருக்க மாதிரி இருக்கும். பெரிஃபரி காலேஜஸ்ல இருக்க நெகட்டிவ் அப்படின்னா யூனிட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்போ எம்எம்சி ஸ்டான்லிலாம் எடுத்தீங்கன்னா they'll have 6 units. ஆனா இங்க வந்து we have only 3 units. ஸோ 3 யூனிட்ங்கும் போது வீக்லி ட்வைஸ் அட்மிஷன் டே வரும். ஸோ 24 hours டியூட்டி வீக்லி ட்வைஸ் வரும். சம்டைம்ஸ் சண்டேஸ் வரும். ஸோ அப்போ வீக்லி த்ரைஸ் வரும். ஸோ எவ்ரி தேர்ட் வீக் யூ வில் ஹாவ் 3 டியூட்டி இன் வீக்.
ஸோ அதுதான் ஹெக்டிக். இங்க வந்து இருக்கிற அந்த அந்த ஹெக்டிக் இருக்கு ரீசன் வந்து ஃப்ரீக்வெண்ட் டியூட்டிஸ் தான். ஸோ எவ்ரி தேர்ட் டே யூல் சி டியூட்டி, எவ்ரி செகண்ட் டே யூல் கோ ஃபார் தியேட்டர். ஸோ அது வந்து ஒரு நாள் ஃப்ரீ டே இருக்கும். அந்த ஃப்ரீ டேல வந்து நம்ம கேஸ் ரெடி பண்ணி அடுத்த நாள் தியேட்டருக்கு போஸ்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து ரொம்ப டீடியஸ் டாஸ்கா இருக்கும், அசஸ்மெண்ட் வாங்குறதுல இருந்து. ஸோ அதுதான் நமக்கு இருக்கு இங்க பெரிஃபரியில இருக்க டிஃபிகல்ட்டி. அதே மாதிரி பெரிஃபரியில என்ன டிஃபிகல்ட்டி வேறன்னா, ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி எக்ஸ்போஷர் தான் இருக்கும். இப்போ ஒரு யூனிட்ல தான் வந்து ஸ்கோப் இருக்கும். பிளாஸ்டி ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்றாங்க இப்ப. ஸோ அதனால பிளாஸ்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இஷ்யூஸ் இருக்காது. ஸ்கோப்பி வந்து 1 or 2 யூனிட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஒருத்தர் இல்ல 2 பேர் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அவைலபிளா இருக்கும்போது நம்ம கேஸை வந்து மொபிலைஸ் பண்ணி நம்ம எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் கேஸை. ஸோ அசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஒரு அசிஸ்டன்ட் தான் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு நம்ம கேஸ் பிடிச்சி கொடுக்கறதுல இருந்து, நம்ம அந்த கேஸுக்கு போறதுல இருந்து, அதை ஃபாலோ பண்றதுல இருந்து, அதோட அவுட்கம் சொல்றதுல இருந்து, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் வந்து இங்க இருக்கிற இஷ்யூ. ஸோ நம்ம அந்த கேஸை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா தான் அடுத்த கேஸ் அவங்க வந்து ப்ராப்பரா போஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப அதோட இதுக்காகவே நம்ம வந்து we have to work more. அதுதான் இருக்கும். ஸோ செகண்ட் இயர் ஆஸ் யூஷுவல் ஹனிமூன் பீரியட் தான். பெருசா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. யாரும் வந்து நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. சீஃப் ஆகட்டும், அசிஸ்டன்ட் ஆகட்டும், யாரும் வந்து செகண்ட் இயர்ஸ் பெருசா கேட்க மாட்டாங்க. அது இல்லாம இப்போ டிஆர்பி எல்லாம் இருக்கு. அந்த நான் படிக்கும் போது டிஆர்பி எல்லாம் கிடையாது, ப்ரீ கோவிட். ஸோ இப்போ டிஆர்பி எல்லாம் இருக்கனால கொஞ்சம் அது ஓகேவா இருக்கும். ஃபைனல் இயர் வந்து அகெயின் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடட் பீரியடு. எல்லாத்தையுமே நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. ஒரு ஏதாவது ஒரு கேஸ் சிக்காச்சுனாலும் நம்ம தான், ஒரு கேஸ் ஏதாவது அசஸ் ஆகலைனாலும் நம்ம தான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கும். பட் அதை வந்து நம்மளோட ஜூனியர்ஸ் நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான். ஸோ நம்ம டாக்ஸிக்கா இருக்கணும்னு கிடையாது, பட் ஸ்டில் அவங்க எப்படி வந்து நம்ம அவங்கள ஒர்க்கஹாலிக்கா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே செகண்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் வில் பி இதுதான். ஃபைனல் இயர் அகெயின் அகடமிக்ஸ் தான், ஃபுல்லாவே நம்ம அகடமிக் ஓரியன்டா இருக்கணும். இப்போ பெரிஃபரியில திருச்சியில எடுத்தீங்கன்னா அகடமிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு நாங்க 12 to 1:30 ஃபிக்ஸ்ட் அகடமிக்ஸ். அது வந்து நாங்க தியேட்டர்ல இருந்தாலுமே ஒரு தியேட்டர்ல ஒரு பிஜி இருந்துட்டு பேலன்ஸ் பிஜி எல்லாம் வந்துடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி அகெயின் 2:30க்கு அப்புறம் தியேட்டர் போய் கண்டினியூ பண்ற மாதிரிலாம் இருக்கும். சம்டைம்ஸ் கேஸ் டிலேடா போஸ்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாமும் இருக்கும். ஸோ அகடமிக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிச்சி பொறுத்த வரைக்கும் ஆல் 3 years வில் பி இன்வால்வ் இன் அகடமிக்ஸ். ஸோ அது பிரிச்சு கொடுத்துருவாங்க. லைக் ப்ரீ ஆஃப் டிஸ்கஷன்னா ஒருத்தர், போஸ்ட் ஆப்னா ஃபைனல் இயர் தான் ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹைராக்கி இருக்கும். அது ஹைராக்கி வந்து அது வந்து ஒரு ஹெல்த்தி ஹைராக்கி தான். அது வந்து கண்டிப்பா இருக்கும். அது இருந்தாதான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனாவும் இருக்க முடியும் ஆர்த்தோபெடிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது சேம் அதே பாயிண்ட்ஸ் தான். மித்தபடி அதர் பெரிஃபரல் காலேஜஸ் கேம்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் டே டியூட்டி வரும். ஃபர்ஸ்ட் டே டியூட்டி இருக்கும், செகண்ட் டே வந்து யூ வில் ஹேவ் ஃப்ரீ இல்லாத தியேட்டர் டே. திருப்பி ஏன்னா அங்க வந்து ராயப்பேட்டால ஒரு பாதி பிஜி போயிடுவாங்க, கேம்சிக்கு பாதி பிஜிஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அங்கேயும் கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் இருக்கும். இப்போ எங்களில் கவுண்ட் மேட்டர்ஸ். இப்போ எங்களில் பார்த்தீங்கன்னா 5 பிஜிஸ் தான். ஸோ 5 per year அப்படிங்கும்போது யூனிட்டுக்கே 2 பேர் தான், ஒரு யூனிட்ல ஒருத்தர் தான் இருக்கும். ஸோ அந்த டீலினேஷனை குறைக்கிறதுக்காக வில் ஹேவ் ரொட்டேஷன்ஸ். ஸோ ஒரே பிஜியை வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து சிங்கிளா வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் டிபார்ட்மெண்ட் சி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அப்ரோச் அண்ட் சே எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு, எனக்கு அந்த லைக் இதுல வந்து எனக்கு இது சார்ட் அவுட் பண்ற இஷ்யூ இருக்கு, நம்ம வந்து சீஃபையோ ஹெச்ஓடியோஸோ அப்ரோச் பண்ணி நம்ம ஹெச்ஓடி கிட்டயோ சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வாஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால ரொம்ப டாக்ஸிசிட்டி கிடையாது, குட் பிளேஸ். ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக்ஸ்ல ஒரு 2 பேர் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அது மட்டும் நம்ம வந்து அதை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் பெரிஃபரியில இட்ஸ் குட் காலேஜ் ஃபார் இது. Sure, sir. Sure. Thank you, sir. I'll move to Sanjay, sir. Sir, how was your 3 years thing, sir? 3 years எல்லாமே ஹரி சார், பிரவீன் சார், அபிராமி மேம் 3 பேர் சொன்ன மாதிரி தான். ஹெக்டிக் தான். எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஹெக்டிக் தான் கிட்டத்தட்ட. ஆனால் ஆர்த்தோல என்ன டிஃபரன்ஸ்னா மற்றதான் ஹெக்டிக்கா இருக்கும். எங்க இதுல வந்து ஒரு மிலிட்ரி ட்ரைனிங், பிசிக்கலி மென்டலி ரெண்டுமே வந்து ஒரு ட்ரெயின் பண்ணாம இருக்கும். ஆனால் அந்த ட்ரைனிங் தேவையான கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ட்ரைனிங் தான் இப்போ வரைக்கும் இல்லை ஃபியூச்சருக்குமே நிற்க முடியும். லாங் ஸ்டாண்டிங்ஸ்ல ஓட்டி நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பைன் ஸ்டாண்ட்ஸ் வேணும். அது வேணும்னா ஃபர்ஸ்ட் இயர் ட்ரைனிங் தான் வேணும். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ட்ரைனிங் இருந்தால் தான் செகண்ட் தேர்ட் இயர்னா அப்கமிங் லைஃப்கே அது இம்பார்ட்டன்ட். ஸோ சார் பிரவீன் சார் சொன்ன மாதிரி எங்க இதுலயும் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல வந்து 3 யூனிட்ஸ் தான். ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கும். இங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர், செகண்ட் இயர் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்
ஃபைனல் இயர் வந்து 5th and 6th செமஸ்டரா புரியும். 6 months செமஸ்டர்ஸா புரியும். ஸோ பிரவீன் சார் சொன்ன மாதிரி 3 யூனிட்ல வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எங்களுக்கு மண்டே வந்து எலக்டிவ் ஓட்டி, மண்டே ஒரு எமர்ஜென்சி 24 hours டியூட்டி இருந்துச்சுன்னா டியூஸ்டே வந்து எலக்டிவ் ஓட்டி, திருப்பி வெனஸ்டே வந்து ஓபிடி. ஸோ இந்த Thursday Friday Saturday இதே ரிப்பீட் தான். ஸோ 2 டபுள் டியூட்டி, 2 எலக்டிவ் ஓட்டி, 2 ஓபிடிஸ் இருக்கும். பிளஸ் சண்டே சார் சொன்ன 3 weeks ஒன்ஸ் வந்து 3 டியூட்டிஸ் இருக்கும். சீனியர் ஆக அந்த வீக் ஆஃப் இருக்கும். ஸோ ஒரு டியூட்டி பார்த்தா இந்த டியூட்டி வேற சீனியர் பேட்ச்மேட் பார்ப்பாங்க, வேற கொல்லிங் பார்ப்பாங்க, இல்லை சீனியர் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 4 semesters ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஃபுல்லா வந்து எல்லா டியூட்டிஸும் இருக்கும். ஒரு சண்டே டியூட்டி மட்டும் ஆஃப் இருக்கும் செகண்ட் இயர்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எல்லாமே ஸோ பேக் டு பேக் 30 சில நேரம் 48 hours டியூட்டி போகும். சில நேரம் சொல்லப்போனா 72 hours கூட போயிருக்கு. அங்கேயே தங்கியிருப்போம் சில நேரம். அதாவது கேட்டா ரெசிடென்சினா நீங்க ரெசிடென்ஸ் எங்க தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் எங்களுக்கு வந்து போக கம்மியாக தான் செய்யும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல போக கம்மியாக தான் செய்யும். ஃபர்ஸ்ட் இயர்ல இது மாதிரி தான். செகண்ட் இயர்ல ஹனிமூன் பீரியட்னா இங்க எப்படி இருக்கும்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல செகண்ட் இயர்ல ஃபுல்லா எங்களுக்கு பெரிய ஃப்ரீ டிஆர்பி கிடையாது. பட் ஆனா இதே ரொட்டேஷன் இருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜரி 1 month, சிசியூ ஐசியூ செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு 15 days to 1 month டிபெண்ட்ஸ். தென் பிசியோதெரப்பி பிஎம்ஆர் இது ஒரு 15 days இருக்கும். ஸோ இந்த ரொட்டேஷன் மட்டும் இருக்கும். அப்புறம் எமர்ஜென்சி மெடிசன் தனியா எமர்ஜென்சி ரெசிடென்ஸ் கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது ஹவு த எமர்ஜென்சி கம்ஸ், ஹவு த மெடிக்கல் லீகல் பர்பஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து ஒரு 1 month அங்க டியூட்டி இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட இதுல. தேர்ட் இயர் பிளஸ் செகண்ட் இயர் வந்து will be answerable to first year will be answerable to second years and third years. Second will be answerable to second years and SRs. ஸோ இந்த ஹையரார்கி தான். ஸோ கன்சல்டன்ட் பெருசா வந்து SRs அண்ட் ஃபைனல் இயர்ஸ் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த செகண்ட் இயர் வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஏதாவது ஒர்க் தேர்ட் இயர்ல ஒர்க் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே செகண்ட் இயர்ல கொடுத்துட்டு. ஆனா நம்ம என்ன ப்ராப்ளம்னா அவங்க செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாட்டி நம்ம கொஞ்சம் டாக்ஸிக் ஜூனியர் வந்து ஒர்க் பண்ணாத ஜூனியர் வந்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒர்க் பண்ணி ஆகணும். எப்படியும் எதிர் மேக் த ஒர்க் டன் ஆர் யூ டு த ஒர்க். இதுதான். ஸோ இஃப் யூ லக்கி வில் கெட் அ குட் ஜூனியர் இருந்தா யூ லக்கி வில் பி ஹனிமூன் பீரியட். இல்லை அப்படின்னா ஹெக்டிக் பீரியட் தான் செகண்ட் இயர். தேர்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் 5th semester வந்து தீசிஸ் டைம் தீசிஸ்ல ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் இருக்கும், ஒர்க்கோட வீக் ஆஃப் வரும். ஸோ டியூட்டி ஆஃப்ஸ் தான் இருக்கும். டியூட்டி ஆஃப் வி கேன் யூட்டிலைஸ் ஃபார் தீசிஸ் பண்றது. யாருமே மேம் சொன்ன மாதிரி யாருமே பண்ணிட்டியா என்னாச்சு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்ல கேட்பாங்க சப்மிஷன் ஆகும்போது, அப்போ கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஹரிபரியா டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்றது பெட்டர். 5th semester சப்மிட் பண்ற மாதிரி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். 6th semesterல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம், படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த 3 semesters. லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபுல்லா புக்ஸ் எடுக்க மாட்டோம். ஃபுல்லா சீனியர்ஸ் வந்து கன்சல்டன்ட் வந்து பிளஸ் எங்களுக்கு எப்படி செகண்ட் இயர்ல வந்து ஒரு டீச்சிங் இருக்கும். ஹவு டு ரீட் த சப்ஜெக்ட், ஹவு டு கோ இன் டு சப்ஜெக்ட். இங்க எல்லாமே மெடிசன் சர்ஜரி ஒரு டாபிக். ஓகே bronchial ஓகே டயபிட்டிஸ், ஹவு டு மேனேஜ்மெண்ட் அப்படி கிடையாது. இதுல இண்டிவிஜுவல் பேஷன்ஸ் இண்டிவிஜுவல் கேஸஸா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாவே எல்லா கேஸ் பிரசன்டேஷன்ஸ் இருக்கும். மண்டேலாம் கேஸ் பிரசன்டேஷன், தர்ஸ்டேலாம் ஜர்னல் கிளப்ஸ், ஹவு டு ரீட் அன் ஆர்டிகல். இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ் என்ன, ஒரு ஆர்டிகல் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுல எந்த ஆர்டிகல் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் வந்து லைக் விச் இஸ் ப்ராப்பர் டு ஃபாலோ. அந்த ஆர்டிகல்லே பல கன்ஃபியூஷன் இருக்கும். அதுல வந்து எந்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட், எந்த ஆத்தரை ட்ரஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் என்ன, இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன, இதெல்லாம் ஒரு டீச்சிங் இருக்கும். ஸோ இது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். இப்போ இருக்க எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்ளை பண்ண ஆர்த்தோல அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க. ஸோ இந்த ஜர்னல் கிளப்ஸ் தான். மற்றபடி தனி கிளினிக்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கிளினிக் இருக்கும், ஸ்பைன் கிளினிக் இருக்கும். அது எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் வெனஸ்டேஸ்னா சிடிவி கிளினிக் இருக்கும். பீரியாடிக் தனியாக ஸ்பெஷலாக வெனஸ்டே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எலக்டிவிட்டிஸ்ல வந்து ஒவ்வொரு யூனிட்டும் வில் பி டீலிங் வித் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். சாருக்கு அந்த ஹரி சாருக்கும் பிரவீன் சாருக்கும் மேம்க்கும் அந்த ரொட்டேஷன் இருக்க மாதிரி எங்களுக்கு ரொட்டேஷன் வெளியே போக மாட்டோம். ஆனா எங்க யூனிட்லயே வந்து ஒரு யூனிட் வில் பி லைக் அங்க அந்த கன்சல்டன்ட் வந்து வில் பி ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்கோபி, ஒரு கன்சல்டன்ட் ஸ்பெஷல் இன் பிளாஸ்டிக், ஒருத்தர் பீரியாடிக் சர்ஜரி, ஒருத்தர் டியூமர்ஸ் அண்ட் அதர் ஸ்பைன் சர்ஜரி. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வரும்போது அங்க ரொட்டேஷன் போகும்போது அந்த கேஸ் நாங்கள் எலக்டிவ்ல போய் அசஸ் பண்ணுவோம். எஸ்ஆருமே அங்க போய் அசஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க கூட இருந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பை சான்ஸ் எப்பயாவது ஹேண்ட்ஸ் ஆன், எப்பயாவது இனிஷியல் ஓப்பனிங், இனிஷியல் அப்ரோச் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடைக்கும். ஸோ அந்த சான்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு இது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து டெர்ஷியரி சென்டர். ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் எல்லாமே ஒரு சிடி வாஸ்குலர் இன்ஜுரி இல்ல காம்ப்ளிகேட்டட் கேசஸ் வேற எங்கேயும் ஆப்ரேட் பண்ண முடியாது, இங்கே தான் பண்ணும் அப்படின்னா இங்க வர மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, ஸோ பிரீஃபா 3 years எனக்கு லைக் நான் உங்கள்ட்ட இருந்து கேட்கும்போது லைக் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல கேட்ட அளவுக்கு எனக்கு லைக் ஓஜில கேட்ட அளவுக்கோ இல்லை ஒரு பீடியாட்ரிக்ஸ்ல கேட்ட அளவுக்கோ பயங்கர ஹெக்டிக், லைக் மேனேஜே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சினாரியோ டெஃபினட்டா இங்க தெரியல.
ஸோ ஹவு பெட்டர் வி மேனேஜ் நம்ம சப்ஜெக்டிவா இருக்கிற மாதிரி தான் ஐ கேன் ஏபிள் டு சம்மரைஸ் திங்ஸ் பேசிக்லி. ஸோ இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா உள்ள போகலாம். ஸோ இப்போ வாட் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? டயர் 1ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டயர் 2ல ஒருத்தவங்க இருக்கணும்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் இன் சர்வீஸ் ரைட் நோ. ஸோ வாட் ஆர் ஆல் த கார்பரேட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பிரைவேட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் இன்கம் பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் பீங் கோயிங் ஃபார் கேசஸ் அண்ட் அதர் திங்ஸ், ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி வில் ஜஸ்ட் டாக் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன் மோர் கொஸ்டின் வந்து என்னன்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல விமனோட ரோல் இங்க எப்படி இருக்கு? லைக் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? பீப்புள் சொல்ற மித் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் நாட் ஃபார் விமன்ங்கிற மாதிரி. பட் அஸ் அ மேல் ஆர்த்தோபீடிஷியன் உங்களுக்கு இங்க என்ன தாட் இருக்கு? வாட் டிஃபிகல்ட்டி தே வில் பி ஃபேசிங், ஆர் இஸ் இட்ஸ் நத்திங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லிருங்க. ஆக்சுவலா நம்ம பிஜி முடிச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ஒன்று நான் சர்வீஸ் பிஜி, இன்னொன்று சர்வீஸ் பிஜி. சர்வீஸ் பிஜிக்கு ஒரு இஷ்யூ கிடையாது, டைரக்டா சர்வீஸ்ல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இது இப்போ நான் சர்வீஸ் பிஜியில் நான் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஒரு முடிச்சு 1.5 years 2 years கிட்டத்தட்ட நான் சர்வீஸாக இருந்தேன். இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டினா, இப்போ வந்து நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அதாவது சென்னை நார்த் சைடு, சென்னை, அதுக்கப்புறம் வந்து இந்த பாண்டி, இங்கெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அங்கே மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்கிறதுனால வேகன்சி கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து இங்கே சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் மெஜாரிட்டி டைம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பாண்டியில் நான் அங்கே போய் பார்த்தோன்னா, பாண்டி வந்து ஒரு குட்டி ஸ்டேட்டில் நிறைய பேர் குமுலேட்டிவாக இருக்கிறாங்க. நிறைய எல்லா சர்ஜன்ஸும் அங்கே தான் இருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக எங்கள் நம்ம திருச்சி இது மாதிரி ஒரு அதை விட ஒரு குட்டி ஊர் தான். குட்டி ஊரில் கொஞ்சம் நிறைய சர்ஜன்ஸ் அங்கே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ நீங்கள் முடிச்சிங்கன்னா, இப்போ வந்து நான் சர்வீஸ் பிஜியாக முடிச்சா நம்ம வந்து நம்மளோட ஆஸ்பெக்ட் 2. ஒன்று வந்து மெடிக்கல் காலேஜில் போகலாம், அப்படி இல்லாட்டி வந்து கார்பரேட் செட்டப்ல போகலாம். கார்பரேட் செட்டப்ல இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் கார்பரேட்லாம் போனா, கார்பரேட்ல வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்பளோ மியாட்டி இதுலலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னா, மார்னிங் 6 to evening 6. ஆக்சுவலாக 12 hours ஒர்க்கிங் இருக்கும். பே அரௌண்ட் 1.5 இந்த இதில் பே வந்து உங்களுக்கு வந்துடும். பட் ஆனால் ஷெடியூல் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் மெடிக்கல் காலேஜுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பிஜி முடிச்சா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஒன் கொடுத்துருவாங்க. அந்த 1ல வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் போனால் அட்வான்டேஜ், நீங்கள் வந்து எஸ்ஆர், அசிஸ்டன்ட், அசோசியேட், சீஃப், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் ஹெச்ஓடி, டீன், இந்த ரேஞ்சில் வந்து ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். கார்பரேட்டில் போனால் அது வந்து தனி செக்டர். பட் ஆனால் கார்பரேட்டில் உங்களுக்கு வந்து சேலரி கொஞ்சம் கம்பேர்ட் டு மெடிக்கல் காலேஜ், கார்பரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேலரிஸ் கொஞ்சம் ஹையாகவே கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்போ கார்பரேட்டில் வந்து அதே மாதிரி ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து சென்னை இதுலலாம் வந்து நிறைய சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேகன்சியும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து முடிச்சாலும் சென்னையில் வந்து போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் டயர் 2 இப்போ இங்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் சர்வீஸ்க்குள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா சர்வீஸ்லையும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸும் நீங்கள் வந்து ஓரளவு பில்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஓரளவு சேலரி ஓரளவு நல்லாவே, இன்கம் வந்து ஓரளவு நல்லாவே வரும். ஆக்சுவலாக முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து சேலரி மினிமம் 1க்கு கம்மியாக எங்கேயுமே வராது. அதுக்கு மேலே ஏர்னிங் வந்து உங்களோட ஹேண்ட்ஸ் தான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து ரொம்ப ட்ரிபிளாகவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட அவைலபிலிட்டி, நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து. நீங்கள் ரொம்ப டைம் கொடுக்குறீங்க, ரொம்ப ரன் பண்ணுறீங்க, ஓடுறீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். இல்லை வேண்டாம், இப்போ நான் வந்து ரன் பண்ணல, கொஞ்சம் சில்லாகவே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாகவே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக் அண்ட் விமன்ஸ்னு பார்த்தா, மென்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு சர்டன் இதுக்கு மெக்கானிக்கல் கொஞ்சம் ஆள் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் வந்து யாராவது ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபை கூட ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். பெருசாக வந்து ஹியூஜாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது. மைல்டு மெக்கானிக்கல் ஒர்க் இருக்கும், அது வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவு தான் வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து ஏஐன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஐன்றது ஆர்த்தோல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லெஸ் தான். இப்போ ஏன்னா நம்ம வந்து ரோபோட்டிக், டிகேஆர், டிஹெச்ஆர் இதெல்லாம் வருது. வாட் எவர் என்னதான் ரோபோட்டிக் வந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வேணும் ஒன்று. இன்னொன்று வந்து இன்கேஸ் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணாலும் நம்ம வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஐ ஃபியூச்சரில் வந்தாலும் அதனால உங்களோட ஸ்கில்ஸு மற்றது அஃபெக்ட் ஆகுறது ரொம்ப லெஸ் தான். அபிராம் மேம், உங்கள்கிட்ட எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, லைக் நீங்க என்ன தாட்ல இருக்கீங்க? லைக் யூ ஹவ் நாட், நீங்க சர்வீஸ்ல இருந்துட்டு சர்வீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு அங்க நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும். உங்களோட ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் பீப்புள் யூஸ்வலா பண்றாங்க, என்ன டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்க கேதர் பண்ணிருக்கீங்கிறத மட்டும் ஒரு சின்ன சம்மரி என்கிட்ட போடுங்க.
எஸ். ஸோ இப்போ நான் வந்து சர்வீஸ் பீஜ்ல இருக்கிறதுனால எனக்கு போஸ்டிங்ஸ் தான் வரும். ஸோ போஸ்டிங்ஸ் வந்துட்டு இட் கேன் பி இன் பிஹெச்சி ஆர் அ ஜிஹெச் ஆர் அ மெடிக்கல் காலேஜ். ஸோ அது என்னன்றது வேகன்சி பொறுத்து தான் தெரியும். ஸோ ஆஸ் ஃபார் ஆஸ் இன்னொன்று நான் இப்போ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்த்தோ பிஜிஸ் அவங்களுக்கான என்னென்ன நெசசிட்டிஸ் அவங்க யோசிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். பிகாஸ் அப்போதான் நான் என்ன எப்படி யோசிக்கிறேன்றது தெரியும். ஸோ ஆர்த்தோ ஃபீமேல் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் டெஃபினெட்லி ஃபிசிக்கலி டிமாண்டிங் தான். ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும்ன்றது இல்லை, பட் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம பண்ணிக்கணும் அண்ட் அதுக்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டமை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லாம நம்மளால வந்துட்டு பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இட் இஸ் டூ மச். அது வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அது நமக்கு கிடையாது. ஸோ அதை நம்ம பில்டப் பண்ணிக்கலாம். பட் அது இருந்தா அது வந்து டெஃபினட்டிவ் அப்படின்னு கிடையாது. பட் வி கேன் மேனேஜ் வித்வுட் தட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். அது ஒன்று. இன்னொன்று ஆர்த்தோ பை இட் செல்ஃப் இஸ் அ மெக்கானிக்கல் திங்கிங் எபிலிட்டி நமக்கு இருக்கு. ஸோ நிறைய வந்துட்டு அந்த எபிலிட்டிஸ் வந்துட்டு இஸ் மோஸ்ட் காமன்லி அமங் கைஸ் அப்படிங்கிறதுனால அதை அவங்க எடுக்கிறாங்களா என்னன்றது தெரியல. பட் ஸோ அந்த மாதிரியான திங்கிங் வந்துட்டு நமக்கும் இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு நம்மளோட டைம் லைன், அதாவது எப்படி சொல்றது, ஃபேமிலி பிளான் பண்றதா இருக்கட்டும், கிட்ஸ் பிளான் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்துட்டு நம்ம பிஜி பீரியட்லயோ இல்லை நம்மளோட ஆஃப்டர் பிஜி அது கூட எப்படி நம்ம அதை வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் கொண்டு போறோம் அப்படிங்கிறத டெஃபினட்டா நம்ம ஒரு பிளான் வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஃபீமேல்ஸ் வந்து ஆர்த்தோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த அவங்க கண்டிப்பா யோசிச்சுட்டு எடுக்கிறதுங்கிறது வில் பி அ வைஸ் டெசிஷன். அதுதான். ஸோ ஃபேமிலி பிளானிங் நான் சொல்ல வரது லைக் ஐ காட் மேரிட் இன் மை ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ரெசிடென்சி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஐ காட் மேரிட் அண்ட் ஐ ஒன்லி பிளான் டு ஹாவ் அ சைல்ட் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை போஸ்ட் கிராஜுவேஷன் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் எக்ஸ்போஷர். ஸோ ஒன் திங் ஆர்த்தோல ஒரு மேஜரா நம்ம வந்து பயப்படணும் அப்படின்னு யோசிக்கிற விஷயம் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர். பிகாஸ் அது வந்துட்டு யூஸ் ஆஃப் சியாம். ஸோ முன்னாடி வந்துட்டு சியாம்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ இன்ட்ராபரேட்டிவா நிறைய எக்ஸ்போஷர் இருக்காது. பட் ரீசென்ட்லி சியாம் ஹஸ் கம். சியாம் யூஸ் அதிகமாகிறதுனால ஸோ நமக்கு வந்து ஒரு டே டு டே முன்னாடிலாம் நெய்லிங் கேசஸ் எதுவுமே சியாம் இல்லாம தான் போட்டிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு எனி சிம்பிள் கேஸ் வி ஆர் மச் மோர் டிபெண்ட் ஆன் த சியாம். ஸோ நமக்கு எக்ஸ்ரே மிஷின் இல்லாம நம்மளால ஆப்ரேட் பண்ணவே முடியாது, எஸ்பெஷலி ட்ராமா கேசஸ் அப்படின்னு வந்ததுனால ஸோ அந்த ஃபேக்டரை வந்துட்டு பீட் கைஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அதை பத்தி யோசிச்சுக்கணும். ஸோ அதை யோசிச்சுட்டு கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட்லி அந்த டைம்ல வந்துட்டு வி டெஃபினெட்லி கேனாட் பிளான் ஃபார் பிரெக்னன்சி அண்ட் ஃபேமிலி அதுக்கேற்ற மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு இருக்கணும். லைக் நம்ம இந்த மாதிரி நம்மளோட டைம் லைன் இருக்கு, நான் பிஜிக்கு ஐதர் வி ஹவ் காட் மேரிட் அண்ட் ஹாவ் அ சைல்ட் பிஃபோர் பிஜி ஆர் பிஜி ஃபேஸ்ல கண்டிப்பா வந்துட்டு வி கேனாட் பிளான் ஆன் பிளானிங் ஃபார் அ பிரெக்னன்சி ஆர் ஆஃப்டர் பிஜி அதை நம்ம டிலே பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இன்னொன்னு இப்போ வே ஃபார்வர்ட் அண்ட் சியாம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. தெர் ஆர் மெனி ஸ்பெஷாலிட்டிஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஐதர் பை ஃபெலோஷிப்ஸ் பண்ணலாம் இல்லை எம்சிஹெச் ரெகக்னைஸ்ட் கோர்சஸாவே இருக்கு. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து பீடியாட்ரிக் ஆர்த்தோ இருக்கு, ஹேண்ட் சர்ஜரி இருக்கு. ஹேண்ட் சர்ஜரி வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க அண்ட் அதுல ஃபீமேல்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. பீடியாட்ரிக் ஆர்த்தோலையும் இப்போ இன்னொன்னு என்னன்னா ஃபீமேல் ஆர்த்தோ இன் தமிழ்நாடு அலோன் வி ஆர் அரௌண்ட் 40 to 50 people are there. So and there is an association, there is a group. So எதுவா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு there are people like us. So அப்படிங்கிற சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா அது எல்லாமே இருக்கு அண்ட் தமிழ்நாடுலயும் இட் இஸ் வெல் ப்ரிவலண்ட். ஸோ அதை பத்தி நம்ம ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஸோ அதுல வந்து பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் தெம் தே ஆர் இன்டு பீடியாட்ரிக் ஆர்த்தோ ஆர் தே ஆர் இன்டு ஆர்த்ரோஸ்கோபி. பிகாஸ் இது ரெண்டுத்துலயுமே வந்துட்டு சியாம் எக்ஸ்போஷர்ஸ் வேண்டாம் அண்ட் தே ஆர் என்ன சொல்றது ரொம்ப பிசிக்கலி டிமாண்டிங்கா இருக்காது. ஸோ இன் தட் வே நான் பேசின வரைக்கும் ஃபீமேல் ஆர்த்தோபீடிஷன் சீனியர் ஆர்த்தோபீடிஷன்ஸ் கேட்ட போது அதான் மோஸ்ட்லி இந்த 2 கேட்டகரியில தான் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் தேர். இது இல்லாம இருக்கிறது வந்து டிஃபார்மிட்டி கரெக்ஷன் எலிசரவ். நம்ம எலிசரவே வந்துட்டு டிஃபார்மிட்டி கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணி அதுல ஸ்பெஷலைஸ் பண்ற ஃபீமேல் ஆர்த்தோபீடிஷன்ஸ் இருக்காங்க. அது இல்லாம பிளாஸ்டி, ஏன்னா ஆர்த்ரோபிளாஸ்டிலையும் சியாம் எக்ஸ்போஷர்ஸ் கிடையாது. ஸோ அதுலயுமே வந்துட்டு தெர் ஆர் ஃபீமேல் ஆர்த்தோபீடிஷன்ஸ் ஹூ ஆர் பிராக்டிசிங். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்பெஷாலிட்டிஸ்லுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரேடியேஷன் எக்ஸ்போஷரோ நமக்கான பிசிக்கலி, ஏன்னா இது நம்ம இப்போ பேசுறோம் 30 years, பட் 55 years 60 yearsல வாட் வில் டூ. ஸோ அப்போ ஹவு வில் பி ஆர் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு தான் நம்ம கெரியர் டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்படி யோசிக்கும் போது இந்த 4 விஷயங்கள் 4 ஃபீல்ட்ஸ் வந்துட்டு தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் தட் அண்ட் தெர் ஆர் ஈவன் சீனியர் பீப்புள்ஸ் ஈவன் அரௌண்ட் 50 60sல கூட ஸ்கோப்பி முடிச்சுட்டு பீடியாட்ரிக் ஆர்த்தோ ப்ரொஃபசர்ஸ்ல வந்து இருக்காங்க. So which means they have had a good experience. So அதை வச்சு அவங்க சொல்லும் போது
தட் இஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ இல்லாம ட்ராமா, இஃப் சம்மன் இஸ் டீப்லி இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராமா அப்படின்னா, அண்ட் ட்ராமாவோட நமக்கு வர அந்த இதுதான் வந்துட்டு சியாம் எக்ஸ்போஷர். ஸோ அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம், ஃபேமிலி பிளான் பண்ணிடுறோம் முன்னாடியே அப்படிங்கறதெல்லாம் இருந்தா they can very well take trauma also. பட் நான் வந்து பர்சனலி ஐ ஃபீல் எனக்கு அதுதான், எனக்கு வந்துட்டு அது பிசிக்கலி டிமாண்டிங்கா இருக்கும்போது ஐ ஃபெல்ட் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு மேட்ச் இட் அப்ங்கிறதுனால ஐ ஃபீல் ட்ராமா. அண்ட் ட்ராமா இஸ் ஆல்சோ லைக் டூ மச் ஆஃப் திங்கிங் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங், நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த சுச்சுவேஷனை கூலா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் டேக் அப் ட்ராமா. பிகாஸ் ட்ராமாங்கிறது நோ கேஸ் இஸ் சேம், ஈச் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு கேஸ்லயும் வில் என்கவுண்டர் டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அனாட்டமியா இருக்கட்டும், அதான் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கும், டிஃபிகல்டிஸ் இருக்கும், டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் அது எல்லாமே இருக்கும். அதுல வந்து இருக்கும்போது நமக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, இட் இஸ் மை ஓன் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றது. ஸோ ஐ ஃபீல் எனக்கு வந்துட்டு அந்த மெக்கானிக்கலா அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஹேண்டில் பண்ற ஸ்ட்ரென்த் எனக்கு இண்டிவிஜுவல் இல்லை. ஐ மே ஹேவ் அசிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லல, பட் அது என்னால முடியலன்ற அந்த ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் feels that I don't think trauma is the apt one for me. So as far நான் இப்ப ஃபைனல்ல வந்ததுக்கு I am definitely sure trauma is not my cup of tea. But இன்னொன்னு என்னன்னா, as an orthopedician without trauma you cannot get cases. So இப்ப நான் வந்து சர்வீஸ்ல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ட்ராமா கேஸ் பண்ணாம என்னால சர்வீஸ்ல I cannot run my career. And பிரைவேட் போனாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர பேஷண்ட் ட்ராமா பேஷண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு போத் போன் ஃபோராமோ ஒரு மெட்டாகார்பல் ஃபிராக்சர் தான் வருவான். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ராமா கேசஸ் நம்ம பண்ணதான் நமக்குன்னு ஒரு நேம் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி பண்ணி நம்ம எக்ஸல் ஆகும்போது அந்த பேஷண்ட்ஸ் தான் நமக்கு போய் மற்ற பேஷண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு ட்ராமால நம்ம ஒரு பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணி நல்ல ரிசல்ட் காமிச்சா மட்டும்தான் they will go and bring patients to us. So that is how we can develop. So for all orthopedicians, trauma is the bread and butter. So அதை வந்துட்டு இனிஷியலா they have to practice for 2 years. இது வந்து common to all. So that is the advice our professors give. So first 2 years நீங்க higher studies fellowships-னு டைரக்டா போகாம ட்ராமா கேசஸ் நிறைய ஆப்ரேட் பண்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம யூஜிலே பிஜிலே நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா யூ டேக் 2 years ஆஃப் பிளேஸ் இன் ஹை வால்யூம் சென்டர்ல போய் ஒர்க் பண்ணி ட்ராமா கேசஸ் ஆப்ரேட் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி நீங்க பிரைவேட் ப்ராக்டிஸ் போகும்போது யூ டூ தோஸ் கேசஸ் வெல், தென் தே வில் பிரிங் யூ பேஷன்ஸ். பட் டைரக்டா இப்ப நம்ம ஸ்பெஷாலிட்டி போறோம், முடிச்ச உடனே நான் வந்து ஒரு ஃபெலோஷிப் பண்றேன், ஒரு ஸ்பைன் பண்றேன், இல்ல பீடியாட்ரிக் ஆர்த்தோ பண்றேன் அப்படின்னா இமீடியட்டா போனேன்னா there will be I have to wait for some more time for patients to recognize me, come to me அப்படிங்கிறது it will take more time. ஸோ அதுதான். அண்ட் ஆர்த்தோல வந்து தெர் ஆர் வேரியஸ் ஸ்பெஷாலிட்டி, சப் ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தா ஆர்த்ரோபிளாஸ்டி இருக்கு, ஸ்பைன் இருக்கு. ஸ்பைன் அண்ட் ஆல் இஸ் நவ் வெரி மச் இவால்விங். ஸோ ஸ்பைன் வந்து இப்போ வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரிஸ், மினிமலி இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரிஸ், ஸோ நிறைய வந்து தே ஹவ் பீன் coming forward. So அப்படி இருக்கும்போது there are chances like how we get specialized in one particular kind of surgery. இப்போ நான் வந்து minimally invasive spine surgeon ஆக போறேன் அப்படிங்கிறது that படிக்கலாம், அதுக்கான ப்ராசஸ் போகலாம். பட் டு கெட் செட்டில்ட் இன் லைஃப் இட் வில் டேக் அரௌண்ட் 40-45 இயர்ஸ்ல தான் வில் கெட் செட்டில்ட் அண்ட் கெட் ரெகக்னைஸ்ட். ஸோ அந்த ஒரு டியூரேஷனுக்கு டெஃபினெட்லி வி ஷுட் பி பேஷண்ட் இனஃப் டு வெயிட். ஸோ அதுதான். ஸோ ஃபார் ஆல் பிஜிஸ் முடிக்கும் போது அவங்க 3 விஷயம் தான். கவர்மெண்ட் போறாங்கன்னா they have to கவர்மெண்ட் போறாங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ்ல இருக்காங்க அப்படின்னா they are almost என்ன சொல்றது, அவங்களுக்கு எல்லா கேசஸும் பாக்குறதுக்கான சான்சஸ் வந்துரும். ஸோ they'll get trained and in due course. பட் அவங்க வந்து என்னன்னா அவங்களோட ஃபெலோஷிப்ஸ் பர்சியூ பண்றது, ஹையர் அடுத்து படிக்கிறதுங்கிறதுக்கு they may need some support system. ஏன்னா அவங்க சர்வீஸ்ல இருக்கும்போது ஃப்ரீக்வெண்டா லீவ் எடுத்துட்டு போய் படிக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி கண்டியூசிவ் என்விரான்மெண்ட். அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி போய் படிக்க முடியாது. ஸோ அதெல்லாமே அவங்க அட்ஜஸ்ட், ஐ மீன் லீவ் வாங்குறதுல இருக்கட்டும், அதை அப்ளை பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க ஒரு என்ஓசி வாங்கி தான் போக முடியும். ஒரு ஃபெலோஷிப் போய் 5 days கோர்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணா கூட they have to take a leave, get the permission of the HOD. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த லேர்னிங் கர்வ் வந்து ஆஃப்டர் ஜாயினிங் சர்வீஸ் இட் வில் பி லோ. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு இல்ல பிரைவேட் போறோம் அப்படின்னா பிரைவேட்ல 2, either they can go for corporate or they can start their own clinic. கார்பரேட்ல வந்துட்டு you will get to learn lot, you can improve, there is scope for improvement. பட் அது வந்து எல்லாமே நம்ம அந்த கார்பரேட் கூட நம்ம வந்து அவங்களோட விஷனோட நம்ம அலைன் பண்ணி ஒர்க் பண்ணாதான். ஸோ ஒரு கார்பரேட்டா நம்மளும் we have to change ourselves. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணா நம்மளையும் அவங்க நல்லா வச்சுப்பாங்க. அதுதான் உண்மை. இன்னொன்னு பிரைவேட் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அதுதான், நம்ம ட்ராமா ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு ட்ராமா பேஷன்ஸ் நல்லா ஆப்ரேட் பண்ணி அந்த பேஷன்ஸோட ஃபாலோ அப் வரைக்கும், பிகாஸ் இவங்க எல்லாருமே நம்மள்ட்ட ஃபாலோ அப் லாங்கரா இருக்கும். ஸோ அவங்க வர அந்த ஃபாலோ அப்லாம் நல்லா பண்ணா they'll get more patients and ரொம்ப ரிவார்டிங்கா இருக்கும். will take some years, will get settled. ஷூர். ஒரு குவிக்கான ஃபாலோ அப் கொஸ்டின் எனக்கு உங்கள்கிட்ட.
நீங்க சொல்றதுல there are some difficulties for women, like of Yeah, course we yeah, are yeah. able to see. Okay, but what is the reason for choosing ortho? Is there any advantage for women also? அந்த perspective ஏதாவது இருக்கா? The advantage what I feel is ortho வந்து everything is not an emergency. எல்லாமே ஒரு quasi emergency தான். ஸோ இப்போ ஓஜி அளவுக்கு வந்துட்டு ஹெக்டிக்கா வந்து இருக்காது ஃபார் லேடிஸ். ஸோ இட் இஸ் மச் பெட்டர். ஈவன் ஜெனரல் சர்ஜரியில் ஒரு பர்ஸ்ட் அப்டமன் இல்லை ஒரு அக்யூட் அப்டமன்னா கூட தே ஹாவ் டு கோ இமீடியட்லி. பட் ஆர்த்தோல எனி ஃப்ராக்சர் கேசஸ் லைக் சொல்லும்போது அது வந்துட்டு தெர் இஸ் சம் டைம் டியூரேஷன். தே கேன் ஃபிக்ஸ் அப் த சர்ஜரி. ஸோ இப்போ ஒரு ட்ராமா கேஸ் ஆக்சிடென்ட் ஆகி வந்தா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றாங்கன்னா ஓகே வில் பிளான் ஃபார் சர்ஜரி, நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணலாம், வித்தின் அ டே வி கேன் டேக் த டைம். ஒரு 6 to 8 hours டிலே ஆகி நம்ம போஸ்ட் பண்றதுல எந்த ஒரு இதுவும் ஆக போறது இல்லை. பட் நம்ம ஓஜிலியோ ஒரு ஜெனரல் சர்ஜரியிலயோ நம்ம ஃபீமேலா இருக்கும்போது வி கேனாட் ஹேவ் அந்த டைம் நம்ம எடுக்க முடியாது. தட் எமர்ஜென்சிஸ் வி ஹாவ் டு கோ அண்ட் சி தட் இமீடியட்லி. ஸோ அந்த மாதிரி இங்க ஆர்த்தோல் இல்ல. வி கேன் டேக் ஆர் டைம். நம்ம ஒரு 6 to 8 hours கேப் எடுத்துட்டு கூட நம்மளால பண்ண முடியும். ஈவன் ஒன் டே வி கேன் டேக். ஸோ அது வந்துட்டு தட் எமர்ஜென்சி அட்டன் பண்றதுங்கிறது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் ஆர்த்தோல வருது. இன்னொன்னு இந்த சப்ஸ்பெஷாலிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் பீடியாட்ரிக் ஆர்த்தோ அண்ட் ஆல் இட் இஸ் மோர் ரிவார்டிங். அண்ட் அதுக்கும் ஒரு சர்ஜிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் வந்து ஐ டோன்ட் சி மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். ஏன்னா சியாம் வந்து இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில அவங்க வந்து ஹேண்ட் சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா அங்கேயும் அவங்க சியாம் யூஸ் பண்ணதான் செய்யறாங்க. அண்ட் யூராலஜி போனா யூராலஜில சியாம் யூஸ் பண்ணதான் செய்யறாங்க. ஸோ இப்போ நியூரோ சர்ஜரியில தே ஸ்டார்ட் டூயிங் ஸ்பைன். ஸோ அங்கேயும் சியாம் எக்ஸ்போஷர்லாம் இருக்கு. ஸோ தெர் ஆர் மெனி. இப்போ ரேடியாலஜி எடுக்கிறவங்க அவங்க சிடி கன்சோல்ல இருக்காங்க, எக்ஸ்ரே ரூம்ஸ்ல ரிப்போர்ட்ஸ்க்காக இருக்காங்க. ஸோ அங்கேயுமே தே கெட் எக்ஸ்போஸ் டு ரேடியேஷன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டருக்காக நம்ம வந்துட்டு இந்த ஃபீல்டே இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது பிகாஸ் நிறைய ஃபீல்ட்ஸ்ல அது வந்துருச்சு. அண்ட் அட் ஒரு ஹெல்த்தி டோசேஜ்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அது ஒன்று. பிளஸ் ஆர்த்தோ அண்ட் இன்னொன்று என்னன்னா ஆர்த்தோ ஆஸ் அ சப்ஜெக்ட் நான் நிறைய பேர் கூட பேச வச்சு மெனி கேர்ள்ஸ் லைக் ஆர்த்தோ ஆஸ் அ சப்ஜெக்ட். தே வாண்ட் டு டேக் இட் அப். பட் இட் இஸ் ஒன்லி த மித் தட் females do not take ortho, it is not for girls அப்படிங்கிற அந்த ஒரு மித் அண்ட் த சப்போர்ட் தட் தே டோன்ட் கெட். இப்போ ஃபேமிலியில வந்து நான் சொல்லும் போது உடனே எல்லாம் ஒத்துக்கல. என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ரொம்ப யோசிச்சு தான் டிசைட் பண்ணாங்க. அண்ட் த சேம் வே இப்போ எனக்கு மேரேஜ் ஆகும்போது நிறைய பேர் வந்துட்டு ஆர்த்தோ அப்படின்னா வேண்டாம் என்ன அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அதனால அது லேட் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது. ஸோ அந்த சோஷியல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ அதை தாண்டி வரதுங்கிறது தான் மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்கே தவிர மற்றபடி ஐ டோன்ட் சி எனி டிஃபிகல்ட்டி ஆர் வித் த பிரான்ச். ஷூர். பிரவீன் சார், உங்களோட தாட் ஆஃப் லைக் ஆஃப்டர் பிஜி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஹரிசுரம் மேம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க ரிகார்டிங் ஃபெலோஷிப்ஸ். இன்னொன்னு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா லைக் டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம லைக் நம்ம சர்ஜரி பண்ண முடியல, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. தே ஹேவ் ரோல் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆல்சோ. கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு ஆர்த்தோபெடிக்ஸ்ல. ஸோ அதுவே பிஓபி கேன் ஹீல் திங்ஸ். ஃப்ராக்சரோட நேச்சுரல் கோர்ஸ் என்னன்னா இட் வில் ஹீல். அது எந்த பொசிஷன்ல ஹீல் ஆகுது, அதை நம்ம எப்படி கரெக்டா அது மேனிபுலேட் பண்றோங்கிறதுல தான் வந்து சக்சஸஸ். ஸோ அதனால வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அந்த மாதிரி இன்டென்ஷன்ல தான் வந்து நான் சர்ஜரி பண்ண முடியாது அப்படிலாம் யாரும் அதை அவாய்ட் பண்ண தேவையில்லை. கேன் டேக் சர்ஜரி இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் கன்சர்வேட்டிவ் ஹஸ் காட் சம் ரோல். ஸோ அதனால அதையும் நம்ம வந்து யோசிக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ் ரிலேட்டடா பேசும்போது லைக் இப்போ நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்துச்சு. நம்ம ரீமர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் ரீமர்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த அவ்வளோ முன்னாடி இருந்த அந்த ஒரு டிஃபிகல்ட்டி, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி வந்து ஃபீமேல் வில் நாட் ஃபேஸ் நவ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் ஹேஸ் பீன் கிரியேட்டட். ஸோ அதனால ஃபீமேல்ஸ் வந்து அதை ஹெசிடேட் பண்ண தேவையில்லை. பிசிக்கல் இது இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதுக்காக வந்துட்டு நம்ம ஹெசிடேட் பண்ண தேவையில்லை. ஸோ தட் இஸ் மை ஆடட் வியூ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்துலையுமே. ஷூர் சார், தேங்க்யூ. சஞ்சய் சார், உங்களோட ஒப்பீனியன். இப்போ தமிழ்நாடு நம்ம ஆர்த்தோ தமிழ்நாடு பார்த்தா முடிச்சுட்டா கவர்மெண்ட் செட்டப் போகலாம். எதர் ஸ்டேட் காலேஜ் போகலாம், சென்ட்ரல் ஸ்டேட் போகலாம். ரெண்டுக்குமே வந்து எஸ்ஆர்ஷிப் பண்ணணும். தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், தென் அசோசியேட், தென் கோஸ் ஃபார் அடிஷனல் ப்ரொஃபசர் ஆர் டைரக்டர் ப்ரொஃபசர் ஆர் சீனியர் ப்ரொஃபசர். இல்லை அப்படின்னா கார்பரேட் செட்டப் மேம்ஸ் இந்த மாதிரி கார்பரேட் ஒரு டைப்ல வச்சு மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் அதை அங்கே போயிட்டு அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும்னா அங்கே போயிட்டு அந்த இன்னொன்று என்ன ஆகும்னா அவங்க அந்த சர்ஜனோட டிராவலிங் ஃபெலோஷிப் மாதிரி இருக்கும். அந்த சர்ஜனோட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் சொன்ன மாதிரி மார்னிங் 6 to
சம்டைம்ஸ் இன் கேஸ் அப்போலோஸ்லாம் எடுத்தீங்கன்னா மார்னிங் 5 to night 5 based on the surgeon's free time when he is posting. I mean the senior surgeon when he is posting, we have to be assistant. அட அந்த டைம்ல நம்ம எல்லாம் அவைலபிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இது கார்பரேட் செட்டப். இல்லை அப்படின்னா இது Tier 1 Tier 2 இல்லை. Tier 3 பெஸ்ட் என்னன்னா எல்லாமே சேச்சுரேஷன் சொல்றது ஃபுல்லாக அந்த Tier 1 தான். Tier 2 என்ன அவைலபிலிட்டி இருக்கு. Tier 3 என்ன வந்தீங்க கிளினிக் ஓன் செட்டப். நீங்க கிளினிக் செட்டப் பண்ணி பிரவீன் சார் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் மேனேஜ் பண்ணி பிஓபி வச்சே வந்து வெல் அண்ட் குட் ஏர்ன் பண்ணலாம். ஏர்னிங் மைண்ட் செட் இருந்தா நீங்க ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் பிஓபி உங்களுக்கு அந்த லோட் கேசஸ் வந்து மினிமல் ட்ராமா கேசஸ் சின்ன கேஸ் தான் இருக்கும். நான் அந்த ஸ்பைன் பெரிய கேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நீங்க Tier 1 போகணும். இல்ல நான் சின்ன கேஸ் பண்ணாலும் ஐ வில் பி ஏர்னிங் ஈக்குவலி. சொல்ல போனா Tier 1 பண்ற ஸ்பைன் சர்ஜன் ஆர்த்தோபிளாஸ்டிக் சர்ஜன் பண்றத விட பிஓபி பண்ணி Tier 3 சிட்டில இருந்து ப்ராக்டிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஏர்ன் பண்றவங்க நிறைய பேர் சீனியர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த ஒரு சர்ஜனுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க Tier சிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யுவர் நேட்டிவ் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் தான். அண்ட் இது தவிர இதுக்கு மேல நான் இன்னும் ஆம்பிஷியஸா இருந்தா சோ மச் ஆம்பிஷியஸ் அப்படின்னா நீங்க அந்த சப்ஸ்பெஷாலிட்டி போகலாம். இதுதான் எனக்கு இன்னும் வேணும், ஸ்பைன் தான் வேணும். சப்ஸ்பெஷல் நிறைய இருக்கு. ஈவன் MS Ortho is so well and good to start your practice and live your good living. Where I will stop my race, there my life starts. இதுதான் ஆக்சுவலி. உங்களுக்கு ஓடிட்டே இருக்கலாம். இல்ல எனக்கு போதும் என்ன இருக்கும், MBBS முடிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆர்த்தோ முடிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல நான் சப்ஸ்பெஷாலிட்டி போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது உங்க டிசிஷன். இதுக்கு மேல இன்னொரு ரன்னிங் வேணும் அப்படின்னா ஓகே, மேல நான் இன்னும் நான் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போயிட்டு இன்னும் நான் ஹையரா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஃபாரின் அப்ராட் ஃபெலோஷிப்ஸ் ஆல்சோ. UK US அப்ராட் ஃபெலோஷிப்ஸ் தனியா இருக்கு, அதுவும் பண்ணலாம். இங்கே பண்ண முடியாது. மேம் சொன்னாங்க இங்க FNB இருக்கு. இங்கே பண்ணோம்னா MCH இருக்கு, 3 years கோர்ஸ் இருக்கு, MCH இருக்கு, 2 years கோர்ஸுக்கு FNB இருக்கு, இல்ல 1 year கோர்சஸ்மே இருக்கு, 6 months கோர்சஸ்மே இருக்கு. பேஸ்ட் ஆன் வாட் யூ நீட். ஏ ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா ஆர்த்தோ சர்ஜிக்கல் ஃபீல்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரேடியாலஜி போயிட்டு பிசிஷியன்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து தான் வரும். இப்போ ஒன்றும் எக்ஸ்ரேஸ்லாம் வந்து சொல்ல போனா ChatGPT வந்து நல்லாவே ரீட் பண்ணுது எக்ஸ்ரே. சொல்ல போனா அது நான் ஒத்துக்கலாம், நாங்க எல்லாரும் ஒத்துக்கலாம். ChatGPT ரீட்ஸ் வெல். பட் வாட் டு டூ வித் தட், அது கரெக்டா தப்பான்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கணும். அதுக்கெல்லாம் சர்ஜன்ஸ் வேணும். அது பிளேஸ்மெண்ட் இருக்கு. வி கேன் யூஸ் டெவலப் ஆக ஈவன் ரேடியாலஜிஸ்ட்கே டெவலப் ஆக ரேடியாலஜிஸ்ட் வி கீப் டெவலப்பிங் ஹவு டு ஹேண்டில் இட், ஹவு டு ரைட் தட் ஹார்ஸ், ஹவு டு ரைட் தட் ஹார்ஸ். அதை அவங்க கத்துப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கத்துக்கும்போது நாங்கள் சர்ஜன்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் இன்னொரு அசிஸ்டண்டா, ஒரு 3rd 4th அசிஸ்டண்டா மாதிரி தான் யூஸ் ஆகும். பிளஸ் இன்னும் பேஷண்ட் கேர் இம்ப்ரூவ் தான் போகுது. இன்னும் இப்போ பிளாஸ்டிக் எடுத்தா அந்த கட்ஸ் எல்லாம் எடுக்கும், நீ கட்ஸ் டிபியா ஃபீமர் கட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்னும் ப்ரீசியஸ் கட் பண்ணலாம். கரெக்டான லைட்டா மிஸ் ஆகிறது கூட மிஸ் பண்ணாம எடுக்கிறதுக்கு தான் அந்த AI டெக்னாலஜி இன்னும் யூஸ் ஆகும். இன்னும் அட்வான்டேஜா இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ் பிளஸ் இருக்கு. ஃபீமேல் சப்ஸ்பெஷாலிட்டி கேட்டீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ்லாம் இல்லவே இல்லை. அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆர்த்தோஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் அ ஸ்ட்ராங் பிக் பைசப்ஸ். அதெல்லாம் கிடையாது. ஒன்லி யுவர் ஒர்க் வில் பி டன் பை யுவர் ஷார்ப் சா அண்ட் ஷார்ப் ட்ரில்ஸ். உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் அண்ட் பிரெயின் அண்ட் பேஷன்ஸ் இருக்கணும். ஹவு டு ஹேண்டில் இட், ஹவு டு டெக்னிக்கலி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தாலே போதும். ரிடக்ஷனுக்குமே அவ்வளோ பெரிய பவர் இன்னும் அவசியம் இல்லை. அதுக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம், இல்ல ட்ராக்ஷன் டேபிள் இருக்கு, இல்ல அதுக்கு மேனோவர்ஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்ணி வச்சாலே போதும், நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேல்ஸ் எடுக்கிறவங்களும் இப்போ எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் இயர் PGயா இருக்கும்போது என்னோட SR மேம் தான். அவங்க டீச்சிங்ல கைட் சொல்லப்போனா மேம் கைடன்ஸ்ல நான் கொஞ்சம் நிறைய கத்துக்கிறது மேம் தான். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு சில கைட் பண்ணது அவங்க தான். ஷூர். So on the whole, I just want to talk about one more thing. Actually, இப்போ இன்னொரு evolving இது வந்து orthobiologics. So இப்போ வந்து orthobiologics and pain management. So இது வந்து actually it is என்ன சொல்றது, there is even anesthesia, other pain management பத்தி அவங்களும் they are also coming into it. But as such, pain management and orthobiologics is one of the evolving இது வேற இது எல்லாமே வந்து like PRP injections, bone marrow aspirate injections, அதுக்கப்புறம் sodium channel blockers, அதெல்லாமே இப்போ they are all under studies and regenerative medicine நமக்கு இன்னொரு ஃபீல்ட் வர மாதிரி இங்க orthobiologics அப்படின்னு சொல்லியே இப்போ வந்து there are many workshops, many people. அது நார்த் இந்தியால they've started in a more rapid rate. நம்ம சவுத் இந்தியாலையும் there are many people who have been doing it. So அதுவும் வந்துட்டு நமக்கு வெறும் ஒரு private practice without ஒரு சர்ஜிக்கலா நம்ம போக முடியல, இல்ல நம்ம ஒரு PHCல தான் இப்போ இருக்கோம், ஒரு 1 year பாண்ட் இருக்குன்னா கூட, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட we can start our practice because இதெல்லாம் தான் patients will want.
ஸோ பேஷண்ட்ஸ் யாருமே வந்துட்டு கோல்ட் ட்ராமா இல்லாத பேஷண்ட்ஸ் யாருமே வந்தோடனே ஒரு சர்ஜரின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த சர்ஜிக்கல் நீடை வந்து நம்ம லேட்டரா புஷ் பண்றதுக்கோ, அதாவது இஃப் தெர் இஸ் நோ இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி, இல்ல பெயின் மேனேஜ்மெண்ட்காக மட்டும்தான், இல்ல வந்து நம்ம கன்சர்வேட்டிவா வி கேன் கோ, தெர் இஸ் சம் பொட்டன்ஷியல் ஃபார் ஹீலிங் அப்படின்னு யோசிக்கும் போது ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸ் வந்துட்டு தே ஹவ் காட் அ வெரி குட் ஸ்கோப். ஸோ அதை வந்து பர்சியூ பண்றதுக்கு லைக் யங் ஆர்த்தோபெடிஷியன்ஸ் எங்க எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஃபார் பிரைவேட் பிராக்டிஸ் இனிஷியல் ஃபேஸ்ல அது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல இது கொடுக்கும். அண்ட் பிஹெச்சி செட்டப்ல இருக்கும் 1 year 2 years நம்ம அங்கதான் இருக்கணும் அப்படிங்கும் போது இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு அட்வான்டேஜை நமக்கு கொடுக்கும். பிகாஸ் வித் சப்ஜெக்ட் நாலேஜ் வில் பி கிவிங் தட். மற்றபடி வெளியில அதர்ஸ் வந்துட்டு இப்ப மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணும்போது they'll not know what is the pathology in that, they'll just treat it to this for treating the symptom, but we know the pathology and we are going to treat அப்படிங்கும் போது then we'll be able to do it in a much better place. So this is also one thing that can be taken up. What is your final advice to the PG people? Like, I mean, people who are preparing for இது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோங்கிற ட்ரீம் இருக்க பீப்புளுக்கு வாட் இஸ் யுவர் லைக் அட்வைஸ் டு தெம்? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், யாருக்கு ஆர்த்தோ செட் ஆகும், யாருக்கு ஆர்த்தோ செட் ஆகாது அப்படிங்கிறத ஒரு ஒன்லைனர்ல கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் ஓஜியில பேசும்போதுமே பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ், இல்ல ஓவர் நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி தேர் வில் பி சர்டன் மென்டாலிட்டிஸ். பீடியாட்ரிஷியன்ஸ்ல நாங்க பார்க்கும்போது பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் மேக்ஸ், எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஃபைனல் ஒரு 1 or 2 minutesல லைக் வாட் இஸ் யுவர் அட்வைஸ் அண்ட் ஃபார் யாருக்கு ஆர்த்தோ செட் ஆகும் செட் ஆகாதுங்கிற மாதிரி we will just summarize each of your talks. Again I will start with ஹரிஹரன் சார். ஓகே, ஆக்சுவலா சிம்பிள் அட்வைஸ் போஸ்ட் பிஜினா 2 தான். ஒன்று நான் சர்வீஸ் பிஜி, இன்னொன்று சர்வீஸ் பிஜி. 2 பேரும் நல்லா யோசிக்க வேண்டியது. நான் சர்வீஸ் பிஜி முடிச்சுட்டு நீங்க வந்து இப்போ ஆர்த்தோ எங்க வேணாலும் பண்ணுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்க முடிச்சுட்டு 2 years நீங்க பண்ண போறீங்க, பாண்டு தான் பண்ணணும். ஸோ வந்து அந்த 2 yearsல என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம், உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஆனால் மெயினாக வந்து அந்த 2 yearsல நீங்க வந்து பெருசாக கேஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னோட பெட்டர் சாய்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்றது, இப்போ வந்து 1 yearனா பிரச்சனை இல்லை, 2 yearன்றப்ப நீங்க வேற எங்கேயாவது கூட பண்ணலாம் பெட்டர். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய வந்து கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ என் கூட அந்த மற்றபடி அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லாம் கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு வந்து நிறைய இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து எங்க வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து ஓன் பிளேஸ்லயே கூட பாண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து பிரைவேட்லயும் நீங்க வந்து செட்டப் பண்ணிட்டு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, சர்வீஸ் பிஜி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஆனா இப்போ வந்து ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தோ வந்து வேகன்சி அந்த அளவுக்கு கிடையாது சர்வீஸ்ல, விச் மீன்ஸ் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போறதுக்கான போஸ்டிங் வேகன்சிலாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க சர்வீஸ் பிஜி எடுக்கிறதுனாலும் ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்த்தோ வேணும்னா பொண்ணுக்கு திங்க் ட்வைஸ், முன்னாடியே நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறது பெட்டரா இருக்கும். இதுதான் மெயின். நீங்க அதே மாதிரி நான் சர்வீஸ் பிஜி முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் நீங்க முடிச்சுட்டு இனிஷியல் டேஸ்ல வந்து நீங்க வந்து பாண்ட் இல்லாம முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல போற மாதிரி இருக்கும். ஸோ மெடிக்கல் காலேஜ்ல போனீங்கன்னா உங்களோட ப்ரொமோஷன் அடுத்தடுத்த லெவல் போகலாம். இப்போ சர்வீஸ்லாம் வராங்க, அவங்க வந்து ஒரு 15 years 16 yearsல அசோசியேட்டை வந்து 15 yearsல ஆவாங்க. ஆனா இதுல வந்து நான் மெடிக்கல் காலேஜில் அப்படி கிடையாது, 7-8 yearsலேயே அசோசியேட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அசோசியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சீஃப், அதுக்கப்புறம் ஹெச்ஓடி. ஸோ வந்து நீங்க வந்து யங் ஏஜ்ல உங்களோட பேயும் இனிஷியலா வந்து இப்போ ஹெச்ஓடிக்குலாம் ஒரு 3.5 to 5 அந்த ரேஞ்ச் வரையும் வாங்குவாங்க. ஸோ வந்து அந்த பேயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நீங்க வந்து ஈஸியாவே ரீச் ஆயிடலாம். இது ஒன்று. வாட் எவர் உங்களுக்கு வந்து இந்த 2 years லேக் ஆகும், அந்த 2 yearsல நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு ஓடுறதுக்கு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இது இருக்கு. மற்றபடி நீங்க வந்து அந்த 3 yearsம் நல்லாவே ஸ்கில்ஸ் ஏர்ன் பண்ணலாம், நல்லாவே கத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஆர்த்தோ வந்து ரொம்ப ஹெக்டிக்கு, ரொம்ப டார்ச்சர்லாம் இல்லை, பி ஃப்ரீயா ஜாலியாக அழகா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் நீங்க ஃப்ரீயாவே இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அழகா வரீங்க, கேஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு போய்க்கலாம். இன்னொன்று, செட்டப் யாருக்கு ஆர்த்தோ ஒர்க் ஆகும்னா, ஆக்சுவலா வந்து நம்ம வந்து பீப்புள் கேஸ் பண்ணணும் மீன்ஸ் கேஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்க வந்து எதுனாலும் ஓகே நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து 3 வகை ஆக்சுவலா நம்ம வந்து கிளாஸ்ல மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பெஞ்சு, மிடில் பெஞ்ச், அடுத்து வந்து லாஸ்ட். ஆர்த்தோ மோஸ்ட்லி நாங்களாம் வந்து மிடில் அண்ட் லாஸ்ட்டாக தான் மோஸ்ட்லி எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் இதெல்லாம் பெருசாக வராது. ரொம்ப ஆக்சுவலாக ஆர்த்தோ நாங்கள் வந்து திங்க் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங்கிங் தான். அந்த ஆக்சுவலாக மேம் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், கேர்ள்ஸ் ஆக்சுவலாக அந்த சுற்றி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அந்த திங்கிங் தான் எங்களுக்கு வராது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதுனா இது, அதுக்கு மேலே எங்களுக்கு யோசிக்கவும் தெரியாது. அதான் 1+1 2 அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு வந்து இது இப்படி வரும் அவ்வளோதான், எதுவும் கிடையாது சார். ஸோ ஆர்த்தோன்றது சும்மா நான் சொன்ன கேட்டகரியில் உள்ளவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இன்னும் நிறைய படிக்கணும், நாலேஜ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்த்தோல வந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். பட் ஆனா ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் ஆகும்.
அந்த கேஸுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதுதான் நீங்க பண்ண முடியும். நீங்க படிச்சது எல்லாமே கொஞ்சம் தான் அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். கேஸ்ல வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கேஸ்ல ஆக்டிவா இருக்கணும். உங்களுக்கு கீழ உள்ளவங்க சொல்றதையும் நீங்க கேட்கணும். நான் பண்றது தான் ரைட்டுன்னு நீங்க எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து லாஸ்ட்ல வந்து எண்ட் வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சர்ல தான் போய் முடியும். ஏன்னா நம்ம வந்து கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட் எவர் கேஸ் அப்ரோச் பண்றோம்னா, சிங்கிள் மைண்டடா தான் போயிட்டு இருப்போம். ஸோ வந்து மத்தவங்க சொல்றதையும் நம்ம கேட்டுட்டு பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளோட நாலேட்ஜையும் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பெட்டர் ரிசல்ட்டையும் கொஞ்சம் அதிகமா நல்ல ரிசல்ட்டும் குடுக்கலாம் சார். ஓகே. ஓகே சார். ஸோ மெயினா என்னால என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங்கிங் லெவல்ல இருக்கவங்க பிளஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அண்ட் டீம் பில்டிங்கோட ஒர்க் பண்ற பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே பெட்டர். ஸோ அப்படிங்கிற மாதிரி என்னால ஒரு வாட்டி எடுத்துக்க முடியுது. இஸ் அபிராம் மேம், உங்களோட அட்வைஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் கேன் சூஸ்? சார் அட்வைஸ் ஃபார் பிஜி ப்ரிப்பரேஷன் ஆஸ் யூஷுவல் சார். இது அவங்க ஏற்கனவே கேட்டது தான். யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட், யூ ஷுட் நாட் கிவ் அப், யூ ஹேவ் டு கீப் ட்ரையிங், கிவ் அட்டெம்ப்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ், யூ ஹேவ் யுவர் 20th நோட் புக், ரிவைஸ் வெல். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார் எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர், எனி காலேஜ் ஆர் எனி சப்ஜெக்ட் தட் தே வாண்ட் டு டேக். அது அவங்க தாராளமாக எடுக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்த்தோ, யார் எடுக்கணும் அப்படின்னா, யார் எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னா, தே மஸ்ட் பி குட் அட் அனாட்டமி ஆர் தே மஸ்ட் அட்லீஸ்ட் பி இன்ட்ரெஸ்டட் இன் அனாட்டமி. ஸோ அவங்களுக்கு அனாட்டமியே பிடிக்கல அப்படிங்கும் போது, அனாட்டமி பிடிக்காமையோ தெரியாமையோ அவங்கனால வந்துட்டு ஆர்த்தோல கையே வைக்க முடியாது. ஸோ தே ஷுட் பி குட் டு நோ அனாட்டமி அண்ட் தே ஷுட் ஆல்சோ பி ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் டு ரீட் அனாட்டமி. ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்துட்டு தே மஸ்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் நேச்சர் அண்ட் மெக்கானிக்கல் திங்கிங் வந்து இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ அப்படி இருக்கிறவங்க எடுக்கிறது வந்து இன்னும் இட் இஸ் அ ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் தெம். இல்லாட்டி இதை வந்து நம்ம படிக்க வில் பி ஏபிள் டு கெட் இட். அதுதான். ஸோ முடியாதுன்னு கிடையாது, பட் அப்படி இருக்கிறவங்க இதை எடுக்கிறது இன்னும் அட்வான்டேஜ். இல்லாதவங்களுக்கு நம்ம புக்ஸ்ல படிக்கும்போது நம்ம அதை யோசிச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த திங்கிங் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். முடியாம இல்லை, பட் இருந்தா பெட்டர். இன்னொன்னு அவங்களோட ஆட்டிடியூட் அஸ் சச், தே ஷுட் பி கொஞ்சம் காம் அண்ட் கூல். அவ்வளவுதான். எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஓஜியா இருக்கட்டும், ஆர்த்தோ ஆர் சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் இன் ஜென்ரல், சர்ஜரி பண்ணும்போது இப்ப என்னோட ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் அவரோட ஒரு கொள்கை வந்து, சர்ஜரி அப்ப நான் யாரையும் திட்டக்கூடாது, கத்தக்கூடாது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் ரிலாக்ஸ்டா சரி ஓகே அப்படின்னு மற்ற நேரம்லாம் திட்டுவார். பட் சர்ஜரி பண்ணும்போது யூ நீட் அ வெரி பீஸ்ஃபுல் மைண்ட். ஸோ அந்த நேச்சரை வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். லைக் கொஞ்சம் அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய கொஞ்சம் கூல் டெம்பர்ட் பர்சனா இருந்தா பெட்டர். இன்னொன்னு, தே ஷுட் பி அ டீம் பர்சன். ஸோ இண்டிவிஜுவலா யார்கிட்டயும் நான் ரொம்ப பழக மாட்டேன், எனக்கு வந்து இல்லை வேண்டாம், எதுக்கு நம்ம வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் ஒன்னு, நம்மளோட ஆர்த்தோ இட் செல்ஃப் இஸ் அ டீம் ஒர்க் தான். ஸோ டீம் ஒர்க் நமக்கு வேணும். இன்னொன்று வந்துட்டு பேஷன்ஸ் கூட நம்ம பேசுறது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் பேஷன்ஸோட ஃபாலோ அப்பா இருக்கட்டும், அவங்களோட போஸ்ட் ஆப் ஃபுல்லா தேல் பி கமிங். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர அவங்களோட எல்லா சிம்டம்ஸ்க்கும் அந்த சர்ஜரி தான் அவங்க ரிலேட் பண்ணுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட தான் அவங்க வருவாங்க, இதனால இது ஆயிருக்குமோன்னு. ஸோ எவ்ரி டைம் வி ஷுட் பி ஏபிள் டு கனெக்ட் வித் தெம் பெட்டர், ஹேவ் அ குட் ரேப்போ வித் தெம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு நம்ம ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா நம்ம பண்ணணும். அண்ட் வி ஷுட் ஆல்சோ பி அ குட் டீம் பர்சன். டீம் ஸ்பிரிட்டோட வி ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் அண்ட் மூவ் வித் எவ்ரிபடி. ஸோ அது நம்ம தேட்டரில் உள்ள அசிஸ்டிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஒரு சிஎம் டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சபார்டினேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ், அந்த ஒரு டீமை ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு ஆக்சுவலி இன்னொன்று ஆர்த்தோல என்ன அப்படின்னா, தெர் இஸ் சம் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் நீடட். மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி வந்துட்டு நம்ம நினைக்க முடியாது. பிகாஸ் வி ஆர் டிபெண்ட் ஆன் த இம்ப்ளான்ட், ஆன் த சிஎம் இப்போ நான் சொன்ன மாதிரி. அண்ட் நம்ம சப்போஸ் இப்போ நான் வந்து முடிச்சுட்டேன், நான் ஆர்த்தோஸ்கோபி பண்ண போறேன் அப்படின்னா, ஆர்த்தோஸ்கோபி நான் என்னோட இனிஷியல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பிகாஸ் நான் போற செட்டப்ல அது இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அங்க எல்லாமே நமக்கு வேண்டியது இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஆர்த்தோல கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ டிடன்ட் டெல், பட் அது இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வி ஷுட் பி ரெடி. அது ஒன்று. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இம்ப்ளான்ட் டிபெண்டன்ட், சிஎம் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது, அந்த ரேடியேஷன் அப்படிங்கிற ஃபேக்டரையும் அவங்க வந்து யோசிச்சுக்கணும். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் நாட் சம்திங் லீத்தல் ஆர் வெரி இது, பட் இருக்கு, அந்த சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம எடுத்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு பிளான் ஆர் ஃபேமிலி, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதுதான், த காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ எம்எஸ் ஆர்த்தோங்கிறது வந்துட்டு இட் இஸ் த காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ அந்த காம்படிஷன்ல
இப்ப எம்பிபிஎஸ் முடிச்சாலே காம்படிஷன் தான். ஸோ அதுல ஆர்த்தோங்கும் போது இட் இஸ் காம்படிட்டிவ். ஸோ அதுல அந்த ஃபைட்டிங் நேச்சரோட வி ஹேவ் டு கீப் ஆன் பர்சியூவிங் ஆர் திங்ஸ் வாட் எவர் இஸ் ஆர் கோல் விச் வி ஹேவ் டு பர்சியூ. அண்ட் நமக்கு எந்த மாதிரியான பிராக்டிஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு கீப் ourselves வெரி பிஸி அப்படின்னா ரவுண்ட் த கிளாக் வி கேன் கீப் கோயிங் அண்ட் ஆப்ரேட்டிங் கேசஸ். இல்ல ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா வி கேன் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட் தட். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் வித் ஆர்த்தோ. அதுதான் நான் சொன்ன மாதிரி மற்ற சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ்ல ஒரு சர்ஜரினா இமீடியட் தான். அது நம்ம வந்து இந்த பேஷண்ட் நான் ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே முடியாது நம்மள தேடி வரவங்களுக்கு. பட் இப்போ ஆர்த்தோ அப்படின்னா இல்ல இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், நான் உங்களுக்கு வந்து பிஓபி போட்டு நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு டைம் கேப் வந்து நமக்கு கிடைக்கும். So we can decide whether we want to treat this patient or it is better we refer. So நம்மளோட limitations தெரிஞ்சு we can operate on patients. So அது ஒரு advantage இருக்கு. And ஓகே மேம். ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் பேசும்போது தேர் இஸ் அ ஸ்கீம் கால்ட் எஸ்எம்இன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தேர் இஸ் அ ஸ்கீம் ஃபார் விமன் டாக்டர்ஸ் அண்ட் அதர் டாக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ வேர் தே கேன் டேக் அப் டு 2 crores ஆஃப் லோன் ஃபார் செட்டிங் அப் தர் ஓன் கிளினிக் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ். ஸோ அதனால லைக் இஃப் சம்படி இஸ் பிளானிங் ஃபார் தட் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல லெட் அஸ் நாட் லீவ் த ஸ்பெஷாலிட்டி தட் யூ லைக்ங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆட். And we will also do a dedicated video for that, like what are all the steps and things involved in it. So I'm just putting a word out of it. Okay, now I'll go to Praveen sir quickly. Again, consolidated points தான் மேம் சொன்னது, சார் சொன்னது தான். என்ன வேணும்னா பேஷன்ஸ். ஒரு கிளினிக் போட்டு திரும்பி அந்த கிளினிக்கை 2 மாசத்துல 3 மாசத்துல நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆளு அவங்க எல்லாம் வந்து நாட் ஃபிட். நம்ம வந்து வி ஷுட் பி பேஷண்ட். ரொம்ப வி ஹேவ் டு ஹேவ் த பேஷன்ஸ். அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி. நான் கிளினிக் போறேன், எனக்கு 2 OP தான் வருதுன்னா 1 வருஷமா 2 OP தான் வருதுனாலும் ஐ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். அந்த மென்டாலிட்டி வேணும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதே தான் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். வெதர் ஐ ப்ரிஃபர் டு ஒர்க் மோர், வெதர் ஐ ப்ரிஃபர் டு பி லீஷர், அதுதான். ஸோ அது நம்ம பேலன்ஸ் தான். நான் வந்து எனக்கு வந்து ஓகே ஐ எம் கன்சிஸ்டன்ட் வித் ஐ மீன் ஐ எம் ஓகே வித் வாட் ஐ ஏர்ன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கனாலும் ஆர்த்தோ இஸ் குட். இல்ல எனக்கு நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் ஆர்த்தோ இஸ் குட். ஸோ அது வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான், நம்ம மைண்ட் செட் தான். சஞ்சய் சார் உங்களோட ஒப்பீனியன் சார். கன்சல்ட் பண்ணணும்னா ஆர்த்தோ இஸ் நாட் அதான் எல்லாருமே இந்த ஆர்த்தோனா ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு டயரிங்கா இருக்குங்கிறது வந்து பிஜி லைஃப் தான். ஆர்த்தோ மேம் சொன்ன மாதிரி ஆர்த்தோ நீங்க நினைச்சா எலக்டிவாக ஆக்கிக்கலாம், எமர்ஜென்சியாக ஆக்கிக்கலாம். நீங்க ட்ராமா வேணா ட்ராமா போயிட்டு எமர்ஜென்சியா இன் அண்ட் அவுட் அரௌண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணி மணி மேக் பண்ணணும், நான் இன் அண்ட் அவுட் ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். இல்ல 9 to 5 ஜாபா போனா நான் கேஸ் பார்ப்பேன், இந்த டைம் நான் ஓடி கேஸ் போஸ்ட் பண்ணுவேன், இந்த டைம் நான் ஓபிடி பார்ப்பேன்னு சொல்லி நீங்க இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஹூ ஆல் கேன் டேக்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இஃப் அட் ஆல் ஹேவ் மெயினா வந்து மேஜரா சொல்லுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் மோஸ்டா எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கும். அந்த டீமுக்குள்ள ஒர்க் பண்ணும்போது இந்த ஓகே அந்த ஒரு ஃபுட்பால் பாஸ்கெட்பால் மேட்ச் விளையாடுற மாதிரி தான். நீ இதை டிஃபென்ஸ் பண்ணு, நீ அஃபென்ஸ் பண்ணு, நீ இல்லை நான் கோல் பண்ண, நான் பாஸ் பண்ண உனக்கு பண்ணேன்னா அதே சேம் மென்டாலிட்டி தான் இருக்கும். நீ ரிட்ராக்ட் பண்ணு, நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நீ இது பண்ணு, நீ ரெடியூஸ் பண்ணு, டக்குன்னு இப்போ ஷூட் பண்ணு, இப்போ நீ ட்ரில்லர் பாஸ் பண்ணு, கேவேர் பாஸ் பண்ணு, பிளேட் ஃபிக்ஸ் பண்ணு, இந்த மென்டாலிட்டி இருக்கும். பிளஸ் பேனிக் ஆகக்கூடாது. எதுனாலும் வி ஷுட் பி ஹேண்ட்லிங், வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ பேக்கப் பிளான் வச்சுட்டு இது பண்ணணும். ஸோ அண்ட் சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் திங்கிங் இருக்கணும். இதுக்கு அடுத்து சப்போஸ் எப்பவுமே பிளான் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன. ஸோ இந்த மென்டல் இல்லை நான் சில பேர் ரொம்ப ADHD இருக்கும், சில பேருக்கு வந்து பர்சனாலிட்டி வந்து ஒரு இல்லை பதட்டமாவாங்க. சில எனக்கு இதாச்சுன்னா ஓகே எனக்கு வேணா பயமா இருக்கும், அந்த பயப்படக்கூடாது. அடுத்த பிளான் ஏதாச்சுன்னா ஓகே டெக்னிக்கலி வாட் கேன் வி டூ ஃபர்தர் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட், அடுத்த பிளான் போகணும். ஸோ சார் சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கல் கனெக்ட் வித் பேஷன்ஸ் எப்பவுமே இருக்கணும். நீங்க ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும். என்ன அட்வான்டேஜ்னா ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேஷண்ட் வந்து யாருமே நீங்க நல்ல சைக்காலஜி கனெக்ட் இருந்துச்சுன்னா பேஷண்ட் அடிபட்டு வந்தப்போ மட்டும்தான் பெயினோட இருப்பான், அந்த கிரைம் ஃபேஸோட இருப்பான். நீங்க சர்ஜரிக்கு முன்னாடியுமே யூ கேன் மேக் அ பேஷண்ட் ஹாப்பிலி ரெடியூஸ் பண்ணி வச்சு பேஷண்ட்க்கு தைரியம் கொடுத்து பேஷண்ட் இது பண்ணி மென்டல் சப்போர்ட் கொடுத்து ரீகன்ஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்க ஃபிக்ஸ் பண்றது போன் மட்டும்தான். அந்த மசில் இருக்கு, அந்த ரீஹேப் இருக்கு. எவ்ரி ஒன் ஹியர் ஆல் நாங்கள் ஆர்த்தோ எல்லாருமே வந்து we are just a nature bender, not a nature creators. போன் கிரியேட் பண்ணி எலிசாரை போட்டு நாங்கள் போன் கிரியேட் பண்ணணும், அதை நாங்கள் பெண்ட் பண்ணி தான் கிரியேட் பண்றோமே தவிர நாங்கள் உட்காந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பெண்ட் பண்ணணும்னா ஸோ அது சப்போர்ட் வேணும். ஸோ அது சப்போர்ட்டுக்கு அந்த ஒரு பீரியட் வேணும். இப்போ போன்னா ஒரு 3 to 6 months 3 weeks to 6 months எடுக்கும். ஸ்கின்னா ஒரு 14 to 2 weeks to 3 weeks எடுக்கும்னா அது பேஷண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ரீஹேப் வந்து
பேஷண்ட் நம்ம சொல்றதை கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கனெக்ட் இருக்கணும், பேஷண்ட்டுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடிஞ்சா ஓகே. இல்லை அப்படின்னா சப்போஸ் நான் இந்த பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு பேச பிடிக்காது, எனக்குலாம் வந்து எனக்கு பண்ணமா வந்தமா போனோமா அப்படின்னா there are fields, அனஸ்தீசியா இருக்கு, ரேடியாலஜி இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் பேஷண்ட் கான்டாக்ட்னா அது ஃபீல்ஸ் இருக்கு. இதுல யூ வில் பி ஹேவிங் மோர் பேஷண்ட் கான்டாக்ட் அண்ட் பேஷண்ட் டச். அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் எடுக்கணும். மேம் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைதான், பட் எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஸோ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியல் பண்ண முடியாது, பட் ஸோ அதனால நான் ஆர்த்தோ எடுக்க மாட்டேன் இல்லை. ஆர்த்தோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால சப்போர்ட், பேக்கப் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் இல்லை, அப்படி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் இருக்கு இல்லைன்னா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் சார் சொன்ன பிரவீன் சார் சொன்ன மாதிரி பிஓபி மட்டுமே போட்டு கூட நீங்க earn பண்ணலாம். ஸோ யூ பில்ட் இனிஷியல் 1 or 2 years நீங்க பில்ட் பண்ணுங்க, உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுங்க. ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ரே மிஷின் இறக்குங்க, அப்புறம் சிஎம் இருக்குங்க, அப்புறம் ஓடிடி பண்ணுங்க. இல்லை இனிஷியலாக சர்ஜரி பண்ணா ஹேவ் அ டைப்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க சீனியர்ஸ் இருப்பாங்க, உங்க கான்டாக்ட் இருப்பாங்க, அவங்க கேஸ் போங்க. உங்க கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க பேஷண்ட் ஓபிடி தான், ஓபிடி போடுறதுக்கு எதுவுமே பெருசா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. டேபிள், சேர், பேஷன்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். பேஷண்ட் தானே அவங்களுக்கு உங்க தேவை இருக்கணும், உங்க தேவை அவங்களுக்கு இருக்கணும், பேஷண்ட் தேவை பேஷண்ட்க்கு இருக்கணும், பேஷண்ட் தேவை உங்களுக்கு இருக்கணும், உங்க தேவை அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுதான். ஸோ கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணா ஆர்த்தோ எடுக்கணும்னு நினைச்சா இன்ட்ரெஸ்ட் இருந்தா, சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் எடுங்க. ஏன்னா ஆர்த்தோ வந்து எல்லாரும் நாங்கள் அதுதான் எடுத்தோம். ஆர்த்தோனா கெத்து அண்ட் கூல், அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த less branches where you not just treat the patient, you just cure the patient completely. அந்த ஒரு மிஷன் ப்ராஜெக்ட் மாதிரி தான். நீங்க பிரச்சனை வந்தா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி நார்மலைஸ் ஆகிறதுக்கு சில பிரான்ச் தான் நார்மலைஸ் வரைக்கும் கொண்டு போகும். அது ஆர்த்தோ ஒன்று. ஸோ உங்களுக்கு வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க திரும்பி பார்க்கும்போது வாட் இஸ் மை லைஃப் பர்பஸ், நான் என்ன பண்றேன் வாழ்க்கையில, என்ன திரும்பி பார்த்தீங்கன்னா ஐ எம் மேக்கிங் சம் ஒன்ஸ் ஹாப்பி, ஐ எம் பிரிங்கிங் சம் ஃபேமிலி. ஒருத்தர் மட்டும் நீங்க சர்ஜரி பண்ண ஒருத்தர் மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலி ஒரு அந்த ஒரு மேல் பர்சன் தான் வந்து ஒரு பிரெட் வின்னிங் பர்சனா இருப்பாங்க, பிரெட் ஏர்னிங் ஃபார் த ஃபேமிலியா இருப்பாங்க. அவங்க லைஃப் அந்த ஃபேமிலியை நீங்க சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வேணும்னா நீங்க ஆர்த்தோ எடுக்கலாம். Sure. So almost we have completed everything. So we have touched everything, and அவங்க எல்லாரோட experiences and everything the specialists have shared. So இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, like they have given their opinions and experiences. So இதுல நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்த்தோ ஒரு ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா, you have got almost in and out, like எப்படி நீங்க இப்ப எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களோட 3 year phase எப்படி இருக்க போகுது, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, இது மாதிரி எல்லா ஃபேஸையுமே இப்போ we have covered it. So இதுக்கப்புறம் the ball is in your court, like you can decide whatever you wanted to do. ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, இந்த கோர்ஸ் தான் வேணும், இதுதான் எடுக்கணும்லாம் யாருக்கும் எதுவுமே கிடையாது. ஒண்ணு, அவன் ஒரு ஃபீல்டுல என்ட்ரி ஆகிறான்னா 3 வருஷம் தான் அங்கே தான் இருப்பான். ஒண்ணுமே தெரியாதவன், 0 நாலேஜ் இருந்தாலும் அவன் அதை கத்துட்டு தான் வெளில வருவான். இதுதான் வந்து நார்மல் தியரி. எனக்கு எங்க ப்ரொஃபஸர்லாம் சொல்லி கொடுத்தது. அவன் வந்து மெடிசன், சர்ஜரி, ரேடியோ இதை பயப்படவே தேவையில்லை. ஒண்ணுமே உனக்கு எதுவுமே தெரியல, நீ 0ல தான் இருக்கிற அப்படின்னாலும் நீ போனா 3 வருஷத்துல அடி வாங்கி மிதி வாங்கி எப்படியாவது நீ கத்துட்டு தான் நீ வெளில வரும். அட்லீஸ்ட் நீ கத்துக்கலாட்டியும் 50 to 70% கத்துக்குவேன். ஸோ வந்து கோர்ஸ் எடுக்கிறத பத்தி பெருசா யாருமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, எடுக்கலாம்னா எடுத்துருங்க. 3 வருஷத்துல நீங்க வாட்டவர் நீங்க பெஸ்ட் சர்ஜனா கூட வெளில வருவீங்க. கத்துக்கிட்டு தான் வருவீங்க. கத்துக்காம அந்த இன்ஸ்டியூட்டும் சரி, அந்த சீனியர் பிஜி அசிஸ்டன்ட் உங்களை கத்துக்காம அனுப்பவே மாட்டாங்க. நீங்க கத்துக்காம வெளியில வர முடியாது. அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஒரு 40 to 50% நீங்க கத்துப்பீங்க. இதான் சார் ஃபைனல் பாயிண்ட். ஓகே. Great sir, great. So எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லைக் நம்ம ஒரு 1 hour 15 minutes பிளான் பண்ணோம். It has touched 2 hours basically. So but yes, but பொறுமையா இருந்து லைக் இங்க வந்து லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.